ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? இன்னைக்கு வந்து பரணிக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை காரணத்தினால பரணி அப்டேட் சொல்ல வரமாட்டாப்படி. அந்த அப்டேட்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஆனா வந்து நம்ம வந்து சினி டாக் அப்படின்னு போட்டுட்டு சினிமா அப்டேட்ஸ்னு போட்டுட்டு அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். பேசவும் நம்ம பல முறை அதான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆனா நேற்று வந்து அந்த அது ஓடிட்டு இருந்திருக்கு. நான் வந்து கொஞ்சம் அதிகமாவே திடீர்னு உள்ள போயிடுச்சு வந்து நேத்தி. இல்ல அது நான் திடீர்னு நான் உள்ள வரும்போது கரெக்டாக என் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஒருத்தர் வந்து தவறுதலா பேசியிருந்தாங்க. நானும் கொஞ்சம் நான் என்ன பண்ணணும், வந்த உடனே என்ன பண்ணியிருக்கணும், சினிமா அப்டேட்ஸ்னு போட்டுட்டு சினிமாவை பேசாம ஏன் அரசியலை பேசுங்க நிப்பாட்டி இருக்கணும். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன் தப்புல, அந்த இந்த என்ன சொல்றோம் அந்த கோவத்துக்கு இந்த இது சொல்லுவாங்க நெப்போலியன் வரும்போது கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேங்கிற மாதிரி கொஞ்சம் எமோஷனல் ஆகி நம்மளும் கோவத்தை கத்திட்டு அப்புறம் நமக்கு நெட்ஒர்க் தூக்கி போட்டுருச்சு. அந்த 2 நிமிஷம் கூட பேசல, 2 நிமிஷம் தூக்கி போட்டுருச்சு, வெளியே போயிட்டேன். அது மெயினாக சொல்ல வந்து ஏன்னா சினி டாக்ஸ்னு போட்டுட்டு சினிமா பற்றி பேசியிருக்கணும், இல்லைன்னா பொலிட்டிக்கல் டாக்ஸ்னு போட்டுருணும். பொலிட்டிக்கல் டாக்னு போட்டுட்டு இப்போ அரசியலை பேசியிருக்கணும். அதனால வந்து இனிமேல் அப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இன்னைக்கு தெளிவாக இன்னொரு தடவை சொல்லிடுறேன். அந்த அரசியலுங்கிற கொண்டு வர வேணாம். நம்ம இதில் சினிமா அப்டேட்ஸ் மட்டும் பேசி கடைசி வரைக்கும் சினிமா பேசுகிறோமா அப்போ பேசலாம். எப்போ பாலிடிக்ஸ் பேசுகிறோம்னு நம்ம சொல்லி பாலிடிக்ஸ் டாக்ஸு இல்லை அரசியல் இங்கு பேசப்படும் சொன்னதுக்கப்புறம் நம்ம அரசியலை பற்றி பேசலாம். அதுக்கப்புறம் அது வருவோம். அப்புறம் அப்டேட்டுக்குள்ளே வந்துடுவோம். இன்னைக்கு வந்த முக்கியமான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபாஸ் நடிச்ச ராஜா சாப் படத்துடைய ட்ரெய்லரே விட்டுருந்தாங்க. பொங்கல் ரிலீஸ் ஜனவரி 9 அப்படிங்கறத அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வேர்ல்டு வைடு ஜனவரி 9 ரிலீஸ். தமிழ்நாட்டில் மட்டும் ஜனவரி 10. ஏன்னா தமிழ்நாட்டில் ஜனநாயகன் அந்த ஜனவரி 9 ரிலீஸ் ஆகிறதுனால கிராண்ட் அந்த தேதிக்கு வந்து முழுக்க முழுக்க அந்த ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகணுங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கு. ஏன்னா அடுத்து கொஞ்சம் நாள் பராசக்தி வேற வரப்போகுது அப்படிங்கிறப்ப ஃபுல் ஃப்ரீ ரிலீஸ் முதல் தேதி கொடுக்கணும் இருக்குல்ல, அது கரெக்டாக இருக்காங்க. தெளிவுக்காரங்க அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக தமிழுக்கு மட்டும் ஜனவரி 10 அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் வந்துச்சு. ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுங்கிறத அப்படி பேசுவோம். அப்புறமேட்டு நம்ம இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்து எப்படின்னா இந்த 2 நாள் இந்த சம்பவத்தினால சினிமா அப்டேட்ங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. கம்மியாக தெரிஞ்ச அப்டேட்டை மட்டும் சொல்லுவோம், அவ்வளோ ரொம்ப வந்த அப்டேட்டை மட்டும் சொல்லுவோம். பல்டி டீம் அவங்க வந்து தேட்டர் விசிட்லாம் போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சாந்தனு போன தேட்டர் விசிட்லாம் வந்து இருந்துச்சு. இந்த வாரம் ரிலீஸ் ஆன படம் அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இட்லி கடை படத்துல இருந்து புது ஸ்டில்ஸ்லாம் வந்திருக்கு. காந்தாரா அந்த படத்துடைய தமிழ் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நாளைக்கு சென்னையில் நடத்துறதா இருந்தாங்க. ஆனா இந்த சம்பவத்தின் காரணமா அந்த சென்னை ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஆரியன் அப்படிங்கிற படம், விஷ்ணு விஷாலோட படம். அந்த படத்துடைய டீசர் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படம் அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகுறது ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. டீசர் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ராட்சசன் படம் மாதிரியே ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். காந்தாரா இது வரைக்கும் கன்னட படத்திலே ரிலீஸ் ஆகாத அளவுக்கு யூகேல மட்டும் 100 ஸ்கிரீனுக்கு மேல ரிலீஸ் ஆகிறதா அபிஷியல் தேட்டர் லிஸ்ட் விட்டுருக்காங்க. இட்லி கடை படத்துல இருந்து புது ப்ரோமோ ஒன்று விட்டுருக்காங்க. ஹைலாசோவா அந்த படம் பேர் என்ன, ஹைலேசா அப்படின்னு நம்ம சின்ன பிள்ளை சொல்ற மாதிரி ஹைலேசோ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு படம் டிவோஷனல் த்ரில்லர் போல இருக்கு. அந்த ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரு கங்கம் என்னமோ சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, அந்த ஒரு நடனம் ஆடுற ஒரு இது அதில் வச்சு ஒரு புஷ்பாட்டில் கூட ஒரு அல்லு அர்ஜுன் ஆடுவார் அந்த மாதிரி ஒரு கங்கம்மா தள்ளி அதை பேஸ் பண்ணி பட் எமோஷனல் டிவோஷனல் த்ரில்லராக அதை எடிட் பண்ணுறாங்க. அதோட மோஷன் போஸ்டர் விட்டுருக்குறாங்க. அப்புறமேட்டு பிரம்ம கலஷா அப்படிங்கிற ஒரு பாட்டு காந்தாராலேருந்து நேற்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நேற்று நைட்டு. இன்னைக்கு அதோட தமிழ் வெர்ஷன் காலையில் வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த வராக ரூபம் சாங் மாதிரியே தான் ஆரம்பிச்சிச்சு. முதல்ல அந்த சாங் எப்படி இருக்குங்கிறத அப்புறமேட்டு பார்ப்போம். சினிமா அப்டேட்டுங்கிறது அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாச்சும் விட்டு போச்சுன்னா கமல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் சொல்லுங்க. இல்லை மாவீரன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. 100% டாக்ஸ் போட்டிருக்காங்க அமெரிக்கால இந்தியன் ஃபிலிம்ஸுக்கு. இது இப்ப வந்துருந்துச்சு. அந்த இல்லாம புதுசாவா இப்பதான் வந்து ஐயோ சோழி முடிஞ்சு போங்க. சோழி முடிஞ்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ராஜஸ்தான் ட்ரெய்லரு? அது இன்னொரு டவுட் வேற இருக்கும், ஏன் இவ்வளவு சீக்கிரம் விட்டாங்க ட்ரெய்லரு? எனக்கு அதான் சொல்றேனே, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பொங்கல் ரிலீஸ்ங்கிறத கொண்டு இப்ப கொண்டு போய் விட்டுருக்காங்க. படம் வர்றதுக்குள்ள இந்த ஹைலேசாவா அந்த படம் நல்லா இருந்துச்சுல்ல, எனக்கு அது ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இது பார்த்தோனே. ஹைலேசோ காந்தாரா மாதிரி ஒரு கதை போல தெரியல. ஆமா சரி, ராஜா சாப் ட்ரெய்லருக்கு வருவோம். உங்களுக்கு ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ட்ரெய்லர் வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா டீசர் பார்க்குறப்ப விஎஃப்எக்ஸ் ஏதாவது அமைச்சராக இருக்கும்னு நினைச்சேன். இதில் எனக்கு விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு. அது என்னன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி காமெடி, ஃபேண்டசி, ஹாரர் எலிமெண்ட்டுங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வித்தியாசமாக கிரியேச்சர்ஸு அப்புறமேட்டு ஃபேண்டசி எலிமெண்ட் இதெல்லாம் ஒர்க் ஆனால்
படம் நம்ம காமெடியா ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுது. எனக்கு வந்து பர்சனலா பிடிச்சதுன்னா பிரபாஸ் நார்மலா ஒரு சாதா லுக்ல இருக்கிறது. ஏன்னா சும்மா போட்டு இந்த சலாரு அப்படி ஒரு தனித்தனி வேர்ல்டுல கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஆனா இதுவும் தனி வேர்ல்டு தான், நமக்கு ஃபேண்டசி வேர்ல்டு. ஓகேவா? ஆனா ஒரு நார்மலான ஒரு பிரபாஸ் ஒரு சொல்ற ஒரு கமர்ஷியல் வேலை உள்ள ஒரு பிரபாஸ் பாக்குறதுக்கு, ஜாலியான பிரபாஸ் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பழைய இது பாக்குறது லுக் வைஸும் கொஞ்சம் வாழ் கொஞ்சம் அழைச்சி விட்டா நல்லா இருக்க மாதிரி இருக்கு. விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த விஜய் பழனியா அவர் தானே, கார்த்திக் பழனியா விஜய் பழனின்னு தெரியல, அவர் பேர் வேறு, அவர் தான் சினிமாட்டோகிராஃபர். அவர் பேர் தான் அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிக்கிறேன். கார்த்திக் ஜெயிலர் பழனி தான் ப்ரோ. சினிமாட்டோகிராஃபர். கார்த்திக் பழனி தான். கார்த்திக் பழனியா? ஓகே, கரெக்ட். அவர்கிட்ட கன்ஃபியூஸ் ஆகிக்கிறேன். அந்த அவர் நல்லா ஒர்க் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ட்ரைலரு பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா ஜனவரி 9 வர வேண்டிய படத்துக்கு இப்ப செப்டம்பர் 29 வந்து ட்ரைலரை விட்டுருக்காங்க. ஒருவேளை ரிலீஸ் ட்ரைலர்னு அதுக்கப்புறம் ஒன்று விடுவாங்க போல இருக்கு. ஒன்று கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஒன்று ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம் படத்து மேலே லேசாக நம்பிக்கை வருது. தமிழ்நாட்டில் அது பேருக்கு தான் ரிலீஸ் ஆகும்னு வச்சுங்க. ஏன்னா வந்து இங்கே ஜனவரி 9 வந்து ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது, 14 வந்து பராசக்தி ரிலீஸ் ஆகுது, இன்னொரு படம் வேறு வரப்போகுது. அப்படிங்கிறது லிமிடெட் ரிலீஸாக இருக்கும். ஆனால் கண்டென்ட் கிளிக் ஆச்சுன்னா அந்த படம் வந்து நல்லா கிளிக் ஆகும்னு தோணுது. ஏன்னா அந்த ஹாரர் ஃபேண்டசி எலிமெண்ட் விசுவல்ஸ்க்காகவே கிளிக் ஆகணும் ஒரு நம்பிக்கை சொல்லுவோம்ல, ஒரு ஒரு உள்ளுணர்வுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இந்த படத்து மேலே ஒரு லேசான நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் விசால்ட் இருந்து ஆரம்பிப்போம். விசால் ப்ரோ சொல்லுங்க, படம் ட்ரைலர் எப்படி இருந்துச்சு? பார்க்கலையா இல்லை நைட்டு பார்த்து ரியாக்ஷன் போடணுமா? தெரியுது பார்க்கல. ட்ரைலர் எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. ஆக யார் பேசுறதுமே அவர் கேட்கல, அதுதான் அவர்கிட்ட உள்ள பிரச்சனை. சரி, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ட்ரைலர் சொல்லுங்க. அஜித் பல்டான் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு அதுதான் ப்ரோ, அவர் இதுக்கு முன்னாடி பாகுபலிக்கு அப்புறம் வந்து எல்லா படத்துலயுமே அவராவே இல்ல, அந்த ஒரு கமர்ஷியல் லுக்லயே இல்ல. இதுல அந்த கமர்ஷியலாவும் ரொம்ப ஜாலியாவும் இருக்காரு. சிஜி மட்டும் எனக்கு கொஞ்சம் எடுத்தடிக்கிற மாதிரி இருக்கு. அது இன்னும் 3 மாசம் இருக்கிறங்காட்டி அது முடிச்சிருவாங்க. மற்றபடி ஒரு பக்கா ஒரு தெலுங்கு ஃபேன்ஸுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு பழைய பிரபாஸ் மூவி இருக்கும்ல, அந்த மிர்ச்சி, அதுக்கப்புறம் ரெபல், அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியா ஃபன்னா இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு படம்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனா இது நீங்க சொன்னதே தான், ஆல்ரெடி ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ட்ரைலர் டீசர் ஒன்று விட்டாங்க, அது 2.5 நிமிஷம், இது 3.5 நிமிஷம், கிட்டத்தட்ட 6 நிமிஷம் இதுலயே வந்துருச்சு. க்ளோஸ் டு ரிலீஸ் இன்னொரு ட்ரைலர்ல விடுவாங்க. என்னத்துக்கு பிளானுக்கு இவ்வளவு பெருசா? அட்லீஸ்ட் விடுறதா இருந்தா இவ்வளவு பெருசா ஏன் விடணும்? இல்ல இவங்க அந்த ஓடிடி அதுக்காக பிசினஸ் காண்டி ஏதாவது விடுறாங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல பிசினஸ்க்காக தான் விட்டுருப்பாங்க போல இருக்கு. இந்த ஜானரை இப்படி இப்படின்னு காமிக்கிறதுக்காக. நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு ஃபன்னா ஒரு படம் ஜாலியா அந்த சில விஷயம் சொல்லுவோம். கொஞ்சம் சில பல லாஜிக் மிஸ்டேக்கை மறந்துட்டு லாரன்ஸ் படம் பார்க்குறோம், லாரன்ஸ் படமே பார்த்துட்டோம், நம்ம இதை பார்க்க மாட்டோமாங்கிற அளவுக்கு அந்த ஹாரர் ஃபேண்டசியில் தானே பார்ப்போம். பக்கம் நெருங்க எனக்கு என்னமோ இந்த படத்து மேலே ஒரு தனி நம்பிக்கை, நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும்னு. நம்ம மிராயே நமக்கு ஓகே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் தான் நமக்கு. ஆமா, அவங்க ஏதோ நாளைக்கு மகாகாலின்னு ஏதோ ரிலீஸ் பண்றாங்க, அடுத்து 3வது படம் வேற. அது ஒரு ஃபீமேல் டைரக்டர். எடுப்பேன் அதான் ஆடுவேன் ஆடினே இருப்பேன் சொல்ற மாதிரி எடுப்பேன் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி எஸ்ஜே சூர்யா படம்ல சொன்னாங்க. பழைய அனௌன்ஸ்மெண்ட் தான் பல்தான் ஆல்ரெடி விட்டுட்டாங்க. இப்போ அடுத்து அது வந்து கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் போஸ்ட் வருது போல. இவரெல்லாம் இருக்காரா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் அக்ஷய் கண்ணா. பேர் அதானே? எதுல ப்ரோ? இந்த மகாகலியில. ஓகே, எனக்கும் அதேதான் ப்ரோ. ராஜேஷ் ட்ரெய்லர் அவர் வந்து பழைய மாதிரி பத்தமா இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா ஜாலியா இருக்காருப்பா. ஆன் ஸ்கிரீன்ல இவ்வளவு நாள் கொஞ்சம் உருன்னே இருப்பாரு எல்லா படத்துலயும். கொஞ்சம் நல்லா சிரிச்சு ஜாலியா காமெடிலாம் பண்ணிட்டு அது இருக்காரு. நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க போல ப்ரோ, அது பார்க்கவே தெரியுது. இது என்ன சொன்னாங்க ஆரம்பத்துல, இது வந்து பிரபாஸ் வந்து தெலுங்கு ஆடியன்ஸுக்காக கம்மி பட்ஜெட்ல பண்ற படம், இது அவங்க ஊருக்கான படம், 200 கோடியா? ஆனா அத பார்த்தா அப்படி தெரியல, அதோட கூட செலவு பண்ணிருப்பாங்க போல அந்த படத்தை. கமல் நடுவுல நம்ம வலைப்பேச்சு அப்புறம் நிறைய பேரை இன்வைட் பண்ணி அந்த பங்களாவெல்லாம் ஒரு டூர் மாதிரி போட்டாங்க. டீசர் அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப பார்க்க பயங்கரமா, அதே மாதிரி தமன் பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், தெலுங்குல பயங்கரமா இருந்துச்சு அந்த பிஜிஎம்மும். அது அந்த அவர் இன்னொரு பிரபாச காட்டும் போது ஒரு சீன் இருக்கும், அது பயங்கரமா விஷுவலும் நல்லா இருந்துச்சு அந்த சீன்ல, அது பயங்கரமாவும் இருந்துச்சு மியூசிக்கும். அவ்வளவுதான் ப்ரோ, நல்லா இருக்கும், நம்புவோம், பார்ப்போம். கிளிக் ஆச்சுன்னா ஹிந்தில முரட்டோட்டம் இருக்கும் ப்ரோ, ஸ்ட்ரீம் மாதிரி ஓட வாய்ப்பு இருக்குல்ல கிளிக் ஆச்சுன்னா. பார்ப்போம். ஆமா இல்லைங்க, இது வந்து கிளிக் ஆகணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. நமக்கே கிளிக் ஆகும்னு தோணுது பாருங்களேன். ஏன்னா வந்து
நம்ம இந்த விஷுவல்ஸுக்காகவே நம்ம படம் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கிரியேச்சர் ஒன்று வச்சது, அதை வச்சு இது பண்றது. அப்புறமேட்டு ஒரு ஹாரர் மூமெண்ட் கிரியேட் பண்றாங்கல்ல. எப்படின்னா ஒரு ஒரு இமேஜினரி ஃபேண்டசி மாதிரி ஒரு ஏதோ ஒரு செக்கிங் பண்றாரு, டக்குன்னு வேற ஒரு இடத்துக்கு போறாரு. அப்புறம் 3 ஹீரோயின் ஏதோ ஒன்று தமன் என்ன பண்ணி வச்சுக்கிறாருன்னு தெரியல. அதுதான் வந்தாலும் தெரியும் ஏதாச்சும். லிட்டில் ஆர்ட்ஸ் நல்லா இருக்குமா விஷால் ப்ரோ? 1ஆம் தேதி ஸ்ட்ரீம் ஆகணும். எல்லாம் சூப்பர் நல்லா ஆகவும் நாங்களே இருக்குமா நல்லா இருக்குன்னு பல்சா? கேட்காதீங்க, எல்லாம் நல்லா இருக்குனாங்க. நம்ம ஊர் அவங்க எல்லாருமே ஊர் சூப்பரா எல்லாரும் இருக்குன்னு பாருங்க, நம்பி பிரேமலுன்னு சொன்னாங்க. பாருங்க. அவங்க ஊர் அவங்க ஊரு பிரேமலுன்றாங்க. பிரேமலு. ஆமா ஆமா, ஆமா, இப்ப யூடியூபர்ஸ் வச்சு படம் எடுத்தாங்க, அந்த படம் தானே அந்த அது. படம் தான், அதேதான் அந்த ப்ரோ. படம் தான். நல்லா நம்பி பாருங்க, நல்லா இருக்கும்னு சொல்றாங்க, பாருங்க. இந்த பிரச்சனையில சரி, இட்லி அத கடை புக்கிங்க மறந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்கு. உங்களுக்கு அப்படிதான் இருக்கா? இல்லங்க அதை தாங்க, இல்லங்க இப்பதாங்க அது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன், அதுதாங்க ஆரம்பிச்சேன். சரி, நாளை மறுநாள் இட்லி கடை புக் படம் ரிலீஸ் ஆகுது, அதை பத்தி பேசுவோம், இந்த ட்ரெய்லரை பத்தி பேசி முடிச்சுன்னு ஆரம்பிச்சு கரெக்டா கண்ணு ஆரம்பிச்சாரு. நாளை மறுநாள் வந்து தனுஷோட இட்லி கடை ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு ஒரு நாள் தான் கேப் இருக்கு. இந்த ராஜாசாப் ட்ரெய்லரை பேசி முடிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே நேரம் இட்லி கடைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா வந்து இட்லி கடையை பற்றி நிறைய பேசணும். நாளை மறுநாள், இன்னைக்கு நாளைக்கு தான் இருக்குது, மிஞ்சிய டேட் இருக்குது, பெரிய படம், அதை பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட் ராஜாசாப் ட்ரெய்லர் பார்த்து முடிச்சவங்க கண்டென்ட் அவங்களோட கருத்துக்களை சொல்லி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம இட்லி கடைக்குள்ள போவோம். ப்ரோ யாராவது நேத்து சொல்லட்டும். நேத்து இன்னைக்கு தான் மீம் ஒண்ணு பார்த்தேன். அந்த ரோஜா பட டெம்ப்ளேட். எப்பா ஊரே இந்த கரூர் இஷ்யூவை பத்தி பேசிட்டு நீ மட்டும் எப்பா சோழமா இருக்க, நான் தாங்க இட்லி கடை முருகன் அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி யாருமே கண்டுக்காம இருக்காங்க. இல்ல இப்பதான் இல்ல அது நான் இன்னைக்கு சும்மா ப்ரோ கட்டி அவர்கிட்ட ஃபோன்லேயே சொன்னேன், 2 நாள்ல படம் ரிலீஸ் ஆகுது, நம்ம வந்து முழுக்க அதை பத்தி பேசணும். ஏன்னா எல்லா பெரிய படங்களையும் பத்தி பேசுறோம். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கு எப்படி சொல்றது, இந்த தவிர்க்க முடியாத காரணத்தினால் சில விஷயங்கள் நடக்கும்பாங்கல்ல. அதாவது வெளிப்புற காரணங்கள், ஒரு படத்துக்கு வந்து உள்புற காரணங்கள் வெளிப்புற காரணங்கள் நிறைய அமையும். அப்போ வெளிப்புற காரணங்கள் பாசிட்டிவா நிறைய அமையும், நெகட்டிவாகவும் அமையும். அப்படி சில படங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி அமைஞ்சதுதான் இந்த இட்லி கடை படத்துக்கு இது மாதிரி. ஏன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம், அத்தியாவசியமான ஒரு விஷயம், நிறைய உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இட்லி கடையை பற்றி நிறைய அவங்களே கொஞ்சம் அடக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க படத்துக்கு பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணணும்னு. ஆனால் அவங்களே வந்து கொஞ்சம் தாரிமிக அடிப்படையில் கொஞ்சம் குறைச்சிக்குவோம் அப்படின்னு குறைச்சிக்கிட்டாங்க. இன்னையிலேருந்து தான் அவங்க படிப்படியாக ஆரம்பிச்சோம். நேற்று முந்தானத்தில் அவங்களே ஆஃப் ஆகிட்டாங்க. இப்போ இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்மளும் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்போ இன்னைக்கு நாளைக்கு அந்த படத்தை பற்றி பேசுவோம். நாளை மறுநாள் அதுக்கப்புறம் படம் வந்ததுக்கப்புறம் படத்தை வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து விமர்சன ரீதியாக பேசுவோம். அவ்வளோ இப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேற யாராவது ராஜசாப் டிக்கெட் ட்ரெய்லர் புக் சொல்லலைன்னா சொல்லிடுங்க. மாவீரன் சொல்லிட்டீங்களா? சுகுமார் ப்ரோ போட்டீங்களா நல்லா டிக்கெட்டு இருந்துச்சு. எனக்கு நான் இட்லி கடை? சொல்லுங்க. ஆக்சுவலா ட்வீட்டே போட்டிருந்தேன். நல்லா இருந்துச்சு ட்ரெயிலர், ஒரு மாதிரி ரிஃப்ரெஷ்ஷா. அத பிஃபோர் பாகுபலி ஒரு பிரபாஸ் அவங்க ஃபேன்ஸ், அவங்க ஊர் ஃபேன்ஸ் மிஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப. அந்த ஒரு மாதிரி ஜாலியா அதுவும் இல்லாம நல்லா இழைச்சிருந்தாரு பாடி நல்லா. அதுக்கப்புறம் அந்த பாகுபலிக்கு அப்புறம் ஒரு மாதிரி வர்றப்பா தான் எல்லா படத்துலயும் வந்துட்டு இருந்தாரு. சும்மா அந்த பேன் வேர்ல்டு, பேன் இந்தியா, பிரம்மாண்டம் அதுல இறங்காம எடுத்த படத்தை சும்மா பேன் இந்தியாவா ரிலீஸ் பண்றாங்க. வர்ற வசூல் வரட்டும், எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் போகணும். ஆனா முழுக்க முழுக்க அவங்க ஆடியன்ஸ்க்கான படமா, பக்கா தெலுங்கு படமா எடுத்திருக்காங்க. ஓகே தான் ட்ரைலர், ஃபெஸ்டிவல் ரிலீஸ், ஒரு காஷ்மோரா டைப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். காஷ்மோரா நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கும் ஓகே. ஹீரோயின் ஸ்ரீலாவும் புக் மாளவிகாவுமா? பண்ணிட்டேன்னு சொன்னீங்களா? 3 பேர் ஹீரோயினுங்க. விஜய் அகர்வால், மாளவிகா மோகன், இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க யாருன்னு தெரியல. 3 ஹீரோயின் இருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. ப்ரோ 61 அப்டேட் இது பூஜா டெஸ்ட் வந்துருமா? இல்லைங்க இப்போதைக்கு எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள், நேற்று ரேஸ் முடிஞ்சா நாளை மறுநாள் தான் அவங்க வரதா இருந்துச்சு, லோக்கல் சென்னைக்கு வரதா இருந்துச்சு. நாளை மறுநாள் வரதா இருந்துச்சு. இப்போ வந்து அது வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ரேஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ரேஸ் வேறு அக்டோபர் 11 வரைக்கும், நம்ம 12 வரைக்கும் ரேஸ் இருக்குது. அதுக்கு நடுவில் வந்துட்டு திரும்ப ரேஸுக்கு போகிறாரு, திரும்ப அடுத்த கட்ட ரேஸுக்கு போகிறாருன்னு சொன்னாங்க முன்னாடி. இப்போ எப்படின்னு தரல சுச்சுவேஷனு. அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து தீபாவளிக்கு முன்னாடி அப்டேட், அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட். அண்ணா ஒரு இன்டர்வியூ பாத்தீங்களா இப்போ பிரகாஷ்? கடைசியாக வந்திருக்கிறதுங்கிறது ஏகேவோட இன்டர்வியூ ஒன்று வந்துச்சு. இல்லை பார்க்கல, அதில் பார்க்கல. நம்ம வந்து நேற்று ஃபுல்லாகவே அந்த ரேஸ் செய்திகள்லாம் பார்க்கவே இல்லை. அந்த ஒரு ஃபோட்டோ வந்துச்சு, அந்த நான் நேற்று ஜெயிச்சிட்டாரோ என்னமோ 3ஆம் இடமோ போடியம் இன்னிங் போட்டிருந்தாங்க, அதை கூட ஷேர் பண்ணல நேற்று முந்தானத்தெல்லாம். என்ன பேட்டியில் நீங்களே சாராம்சத்தை சொல்லுங்க, சுருக்கமாக சொல்லுங்க. இல்லைண்ணா ஃபுல்லாவே அந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பத்தி, அவருக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட் பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு. அவருக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கான்,
இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு இந்தியன் சினிமாவை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதை கூடிய சீக்கிரமே நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி பண்ணாருன்னா அது ஒரு பெரிய ஒரு புது விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன், இந்தியன் சினிமா அங்கே போய் ப்ரமோட் ஆகிறது. அப்புறம் வந்துட்டு ஹாலிவுட் ஃபிலிம்ஸை நாங்கள் இந்தியன்ஸ் பார்க்குற மாதிரி இந்தியன் ஃபிலிம்ஸை வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களும் பார்க்க வைக்கணுன்றது என்னோட ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் நிறைய ரேசிங் பற்றி அதை பற்றிலாம் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் இது கேட்டிருந்தாங்க, நெக்ஸ்ட் ஃபிலிம் பற்றி என்ன அப்படின்ட்டு. ஸ்கிரிப்ட் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. நான் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறதுனால அவங்க சைட்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் நல்லா இருக்கும், அதனால சீக்கிரமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருண்ணே. ரொம்ப சூப்பரா பேசுது, இங்கிலீஷ்லாம் அப்படி இருக்கு, ஆஹா பிரமாதமா பேசினார், இங்கிலீஷ்ல சூப்பரா இருந்துச்சு. சரி, நான் பேட்டி காட்டுறேன். நல்லா நீங்கள் சாராம்சம் சொன்னீங்க, நல்லது. எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு முன்னாடி இந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருங்க. ஒரு ராகுல் தயாரிப்பில் சூப்பர் அஜித் நடிக்கிற AK-64 அனிருத் மியூசிக்கல் டைட்டிலோடயே வரும் அப்படின்னு தான் தகவல். தீபாவளிக்கு முன்னாடியே வந்துடும். இவர் ஆயுத பூஜைக்கு வருமானு கேட்டார். ஆயுத பூஜைக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்கு. இந்த சம்பவம் நடந்துக்கும்போது அதை விட மாட்டாங்க அப்டேட்டு. கண்டிப்பாக நடுவில் அக்டோபர் 15 அந்த தீபாவளி 20னா அந்த 15, 14 அந்த மாதிரி தேதிகள் விடுவாங்க, பார்ப்போம். நீங்க டிக்கெட் போட்டீங்களா பிரகாஷ்? நான் இட்லி கடை இல்லை, எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்குது இந்த டிக்கெட் போடுறதுல. எப்படின்னா, இந்த படத்தை முதல் ஷோ பார்க்கணுன்னு இவ்வளோ நாள் ஆசை இல்லை. ஆனால் என்னென்னா, அந்த அக்டோபர் 1 வந்து ஆயுத பூஜை 9 மணிக்கு நம்ம காலையில் ஆஃபீஸ் பூஜை போடணும். நல்ல நேரங்கிறது 9 to 10 என்னமோ இருக்குது. அதை விட்டால் சாயங்காலம் இருக்குது. காலையில் பூஜை போகிற சாயங்காலம் பூஜை போகிறதான்னு குழப்பம். காலையில் பூஜை போடுற மாதிரினா கண்டிப்பாக படத்துக்கு போக முடியாது. ஆஃபீஸ் பூஜை போட்டுட்டு, ஏன்னா 10:30 மணிக்கு நம்ம மற்ற நேரம்லாம் 9 மணிக்கு ஷோ கேட்போம், 8 மணிக்கு ஷோ கேட்போம். அப்போலாம் நடக்காது. இப்போ 11 மணிக்கு ஷோ எங்கேயுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் 9 மணிக்கு ஷோ போட்டு கொடுத்தாங்க. அடுத்த ஷோ எல்லாத்துலயுமே 12 மணிக்கு தானா? அடுத்தது 12:30 மணிக்கு தான். சரி சரி சரி. அதனால இப்போ 9 மணிக்கு எல்லா ஸ்கிரீன்லயும் 9 மணிக்கு ஷோ, எல்லா தேட்டர்லயுமே. மிச்சம் அடுத்த ஷோங்கிறது 12:30 மணிக்கு தான் ஷோ. இப்போ நம்ம 12:30 மணிக்கு ஷோ போறதா, இல்லை 9 மணிக்கு ஷோ போயிட்டு சாயங்காலம் 4 to 6 அந்த நேரத்தில் நல்ல நேரம் இருக்கு, அங்கே அப்போ பூஜை போட்டுக்கிறதா அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணல. வீட்டில் எப்போவுமே நான் இது வரைக்கும் இத்தனை வருஷம் ஃபாலோ பண்ணதுங்கன்னா, அங்கே நேரம் ஆஃபீஸ் காலையில் கூப்பிட்டு போயிடுவேன். ஆஃபீஸில் பூஜை போட்டுருவேன். பூஜை போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டில் திரும்ப கூப்பிட்டு வந்து வீட்டில் சாயங்காலம் பூஜை போடுவோம். நடுவில் தான் மத்தியானத்தில் படம் போகிறது இல்லை. பெரும்பாலும் அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு பெரும்பாலான படங்கள் நான் ரிலீஸ் ஆகிறது பார்க்கறதில்ல, ரொம்ப ரேர் தான். நடுவில் இப்படி காலை டைம் செட் ஆயிரும் கரெக்டாக. இந்த வருஷம் இந்த 9 மணிக்கே ஷோ டைம், நல்ல நேரங்கிறது கரெக்டாக அந்த டைம்லேயே வருது. இல்லை ஆஃபீஸில் பூஜை போட்டு 12:30க்கே போங்க, பார்த்துக்கலாம். இல்லை அதுதான் ஓடிட்டு இருக்கு மனசில், அதுதான் ஓடிட்டு இருக்கு. ஆஃபீஸில் பூஜையை போட்டுட்டு 11 மணிக்கு வீட்டில் அவங்களை இறக்கி விட்டுட்டு நம்ம 12:30 மணிக்கு படத்துக்கு போயிட்டு மதியானம் ரிவ்யூ போட்டுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் ஓடிட்டு இருக்கு. இந்த பெய்ட் பிரீமியர் கன்ஃபார்ம் பண்ண காந்தாரா? கன்ஃபார்ம் நாளைக்கு நைட் ஷோல இருந்து போடுறாங்க நினைக்கிறேன். நாளைக்கு ஓகே ஓகே சூப்பர். அதான் நாளை 1 நைட் ஷோல இருந்து போடுறாங்க. அது தெரியல டைமிங் கன்ஃபார்ம் ஆகல. ஈவினிங் அல்லது நைட் ஷோ தமிழ்நாட்டிலேயும் இந்த முறை போடுறதா சொல்லிட்டாங்க. அனௌன்ஸ் கூடிய விரைவில் நாளை காலையில் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துடும். பிரகாஷ் கேக்குதா? ஆனா கேக்குதுங்க பிரதர். ஆனா எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ பாத்தீங்கன்னா என்னது, நம்ம இட்லி கடை 9 மணிக்கு ஷோ, காலைல ஃபர்ஸ்ட் ஷோ. காந்தாரா அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு ஷோ. 2 நாளுமே லீவு நாள் தான். இந்த 9 மணிக்கு அது 8 மணி. நாளை மறுநாள் போட்டாங்கன்னா நைட் ஷோ போட்டாங்கன்னா போயிடுவாங்க. நான் சொல்றது படம் ரிலீஸ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போடுறாங்களா, அது ஃபர்ஸ்ட் ஷோங்கிறத இது புதன்கிழமை இட்லி கடை 9 மணிக்கு ஷோ போடுறாங்க. அடுத்த நாள் வியாழக்கிழமை 8 மணிக்கு காந்தாரா ஷோ போடுறாங்க. எனக்கு அதுதான் புரியல. அதர் லாங்குவேஜ் 8 மணிக்கு போட்டுக்கலாமா அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்காங்கிறது தெரியல. அது தமிழ் படம் 8 மணிக்கு போட்டு எனக்கு 8 மணிக்கு போட்டாலும் 10:30 மணிக்கு முடிஞ்சிடும். அப்படின்னாச்சும் போயிடலாமே. சரி ரைட்டு. நடுவில் யாரோ பிரகாஷ் ப்ரோ கேட்குதான் கேட்டீங்க. யாரு? ஹரிஷ் ப்ரோ யாரு? நான் தான் ப்ரோ. கேக்குதா? கேக்கு சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இது தமிழ் சினிமா இனிமே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த 3 ஆக்டர் தான் நம்பி இருக்கா ப்ரோ? இன்னும் ஏற்கனவே இதை பத்தி நம்ம பேசணும்ல, ஏற்கனவே இதே கேள்வி கேட்டீங்கல்ல. இல்ல இப்போ இந்த கேள்வி கேட்கற கட்டாயமா இருக்கு. அதாவது இப்போ தனுஷ் படம் நாளை மறுநாள் ரிலீஸ் ஆகுது. ஆனா அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இந்த அசம்பாவித காரணமா படத்தின் மீதான அந்த பேச்சுங்கிறது குறைஞ்சிருக்கு. இது இயல்பான மனநிலை, எல்லாருக்குமான மனநிலை. அதனால படம் கண்டென்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பத்தி பேச முடியும். இந்த 3 ஸ்டாரை மட்டும் தான் நம்பியிருக்காங்க. படத்தோட கண்டென்ட் தான் இன்னைக்கு எல்லா காலமுமே. ஸ்டார் நடிகர்களுக்குமே அதான். ஸ்டார் நடிகர்களுக்குமே 3 நாள் தான் ஓப்பனிங். அதுக்கப்புறம் படம் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் அடுத்தடுத்து போறது. பெரிய ஸ்டார் படங்களுக்கு தான் கொஞ்சம் ஒரு பேக்கப், ஒரு வாரத்துக்கு தாங்குது, அவ்வளவுதான். அதுவே இப்போ கண்டென்ட் சரியில்லைன்னா தூக்கிடுறாங்க.
யாரையும் இப்பெல்லாம் யாரையுமே வச்சு பாக்குறது இல்ல தமிழ் ஆடியன்ஸ். இல்ல ப்ரோ, ஓவர்சீஸா இருக்கட்டும் அதர் ஸ்டேட்ஸ்லயுமே சொல்றேன், டிஎன் பிரச்சனை இல்ல. இப்ப இப்ப இல்ல காந்தாரா எவ்வளவு பெரிய படம், எவ்வளவு பெரிய வெற்றி பெற்ற படம். காந்தாரா சாப்டர் 1 ரிலீஸ் ஆகுது, பார்ட் 2 எவ்வளவு பெரிய விலைக்கு வித்துருக்காங்க. ஆனா அந்த படம் ஓவர்சீஸ் புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எவ்வளவு தூரம் அட்வான்ஸ் அதுக்கே புக்கிங் பெரிய ஒண்ணுமே இல்ல, ஹைப் இல்ல. பெரிய சொல்ற அளவுக்கு ஆமா ஒண்ணுமே ஆமா. இல்ல, பெரிய ஹைப் இல்ல. ஏன்னா ப்ரீ ரிலீஸ் பஸ் அப்படின்னு சொல்றது பஸ் தான். அந்த ப்ரீ ரிலீஸ் பஸ் அப்படின்னு சொல்றது அது ரொம்ப முக்கியம். அது எங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில கிரியேட் பண்ணணும். காந்தாராங்கிறது ஆஃப்டர் ரிலீஸ் தான் வந்து பிக்கப் ஆச்சு. கிளியரா வந்து ஏதாவது சொல்லணும், ஏதாவது பண்ணணும், படத்து மேல தான் நமக்கு வந்து ட்ரைலர் உங்களுக்கு ஐயோ விரட்டி விட்டான் போ நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு ட்ரைலர் விட்டா மட்டும்தான் நம்ம அந்த படத்துக்கு புக் பண்ண போறோம். இல்லைன்னா வந்து ரிசல்ட் வரட்டியா பார்ப்போம் அப்படின்னு போயிடும். அந்த கதை தான் இப்ப அந்த படத்துக்கு ஓடுது. இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் இது இயல்பாக நம்ம தமிழ்நாட்டிலே இப்போ சம்பவம் நடந்திருக்கு. அதனால டாக் குறைஞ்சிருக்கு. ரிலீஸ் டேட் அன்னைக்கு லீவ் நாள்ல இருந்து பிக்கப் ஆகிக்கும், அவ்வளவுதான். ஆனா பிரகாஷ் அண்ணா ரொம்ப ரொம்ப அமைதியா குபேராக்கெல்லாம் இதை இருக்காங்கண்ணே. விட லோவா இருந்துச்சு புக்கிங்ஸ். ஆனா எண்ட் ஆஃப் த டே 130 கோடிக்கு மேல பண்ணுச்சு. டிஎன்ல பண்ணல, ஆனா ஆந்திரா மக்கள் கைவிடல. இது திருச்சி தமிழ் மாதிரி தமிழ்லயே கிளிக்காக வாய்ப்பு இருக்கு. இல்ல அவன் ஹோம்பாலே ரொம்ப எதுவுமே பண்ணலங்க. அவன் வெறும் ட்ரெயிலரை மட்டும் விட்டு அப்படியே அங்கங்க இன்டர்வியூ கொடுக்குறாப்ல. வேற எதுவும் பெருசா இருந்த மாதிரியே தெரியல. விஷால் ப்ரோ, உங்களுக்கான ஒரு அப்டேட் ஒண்ணு இருக்கு விஷால் ப்ரோ, சொல்லவா? அக்டோபர் 4 அது இல்ல, இன்னைக்கு வந்து ஹாரர் யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, தாமா ராஷ்மிகா பாட்டு. ஏங்க அதெல்லாம் பார்த்து என் டிஎல்ல வராமையா இருக்கும். என்னையாயோ உங்களுக்கான டிஎல்ஏ நிரம்பி வலியுது. அன்சிகான்ற மாதிரி, சாரி ராஷ்மிகான்னு. பிரகாஷ் ப்ரோ, நல்லா சூப்பரா இருந்தாங்க. 20th கஜினி சொல்லுங்க கூட. brother. ப்ரோ எப்ப ப்ரோ அடுத்த ரீல்ஸ் போட போறீங்க டான்ஸ் ஆடி? எடுத்து வச்சிருப்பாரு. யாரு இல்ல யாரு யாரு ஹரிஷ். யாரு யாரு கேட்டது பாக்குறேன். சரி இல்ல அது ப்ரோ, வந்து அந்த ரீல் சூப்பரா இருந்துச்சு, நேச்சுரலா. அதான் கேட்டேன். அது சலம்புல வீடியோ எடுத்து வச்சேன் ரிலீஸ் பண்றதுல அப்படி மதராசி பஸ் முடிஞ்சிருச்சு. அதனால அதை விட்டுருவோம். அடுத்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவோம். அந்த ரீசெண்டா ஒண்ணு ஆடணும். அது என்ன பாட்டுன்னா ஜூனியர்னு ஒரு பாட்டு வந்துச்சுல்ல, அண்ணே அத போடுங்க. வைரல் அந்த பாட்டு தானே, அத நீங்க அதுதான் யார் கூட ஆடுனீங்க? அது முக்கியம். ஆமா, யார் கூட? ஜிம்மேட்ஸ் ஏன் ரெண்டு பிள்ளைங்க கூடங்க. பசங்களோடயா? சரி போட வேண்டியது எடுத்துட்டேன். எடுத்த வீடியோ ஃபுல்லா பசங்களோட எடுத்து வச்சிருக்கேன். பசங்களோட போஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு போட்டிருக்கீங்களா? சீக்கிரம் இறக்குங்க. அதுக்கு பதிலா ஸ்டெப் மாத்திட்டோம். ஸ்டெப் நாங்க கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுள், நமக்கு என்ன வரும். அதாவது அந்த என்ன பாட்டு, அது ஜெயிலர்ல இதான் சொல்லுவான்ல சுனில், அந்த ஸ்கேனுக்கு ஏத்த மாதிரிலாம் நான் போக முடியாது, நான் அங்கிட்ட உடம்பு ஆட்டுறேன், அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேனரை கொண்டு போமால லைன்ஸ். அந்த மாதிரி ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட முடியாது, நமக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்பை போட்டாச்சு, அவ்வளவுதான். ஊரும் பிளட் ஆடுங்க பிரகாஷ் ப்ரோ, அடுத்த டியூடு தானே, ஊரும் பிளட் ஆடுங்க. அதுல எங்க ஆட முடியும்? அந்த ஹுக் ஸ்டெப் ஒன்னு ஆடுறானுங்களா, அதுவா ஈஸியான ஸ்டெப். அதெல்லாம் சரி, ரைட், ஓகே, பாப்போம். நீங்க நிறைய போடுவீங்கன்னு நினைச்சேங்க ப்ரோ. நான் அடுத்தடுத்து அத பாத்துட்டு எல்லாம் எடுத்தேன். அதுக்கப்புறம் நமக்கு மனசு, அதாவது அந்த எடுத்த சூட்டா போட்டாதான் உண்டு. எடுத்துட்டோம்னா 6 வச்சோட சோழி முடிஞ்சிச்சு, நம்ம மைண்ட் மாறிங்கிற மாதிரி பாப்போம். சால் ப்ரோ, நீங்க என்னைக்கு போறீங்க இட்லி கடை? என்ன கமல் சொல்லுங்க. இட்லி கடை நீங்க என்னைக்கு போறீங்க? நான் கேட்டதுக்கு அவர் போலன்ட்டாருங்க. அதுக்கு ரீசன் வேற ஒண்ணு சொல்லியிருக்காரு. யாருங்க? நீங்க தான் மதியானம் சொன்னீங்களே ப்ரோ, அவர் எதிர் டீம்ல போக மாட்டார். ஓகே புரியுது. அதுதான் ரீசன், எதிர் டீம் காட்டி போலன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, நான் டிக்கெட்டே புக் பண்ணிட்டேன். என்னையா பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஆடியோ லான்ச் ஃபுல் எபிசோட் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல் ஆடியோ லான்ச். இந்த ஆடியோ லான்ச் தான் சூப்பரா, ரொம்ப யதார்த்தமா நல்லா பேசியிருந்தார். ஆக்சுவலா இந்த ஆடியோ லான்ச் ரொம்ப சாஃப்டா பேசியிருந்தாரு. இந்த படம் ஒரு ஜோன்ல இருக்குல்ல, அந்த ஜோன்லயே பேசியிருந்தாரு. சத்யராஜும் சூப்பரா பேசியிருந்தாரு. சூப்பர் மாவீரன். விஷால் ப்ரோ பேசுறாரு. மாவீரன் ப்ரோ பேசிட்டு இருக்காரு. கேக்குதா மாவீரன் ப்ரோ? சரி, நான் கீழே போயிட்டு வரேன். நான் விஷால் பிரகாஷ் ப்ரோ அந்த வீடியோ இறக்குங்க ப்ரோ, அந்த
வைரல் ஒய்யாரி வைரல். யாரது? பாண்டிச்சேரியா? பண்ணுவோம் பாண்டிச்சேரி பண்ணுவோம் தான், பண்ணுவோம் பண்ணுவோம் பாண்டிச்சேரி தான். கண்டிப்பா பண்ணுவோம். ஓகே ஓகே, சூப்பர். பிரகாஷ் நான் இதான் கேட்க வந்தேன், அதை பத்தி பேசுனீங்களான்னு தெரியல. இந்த இது கிளிம்ஸ் பிடிச்சதா உங்களுக்கு? வேட்டுவம் சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா பயங்கரமா இருந்துச்சு. இருந்துச்சு ப்ரோ. அது என்னமோ பண்றாரு. எனக்கு எனக்கு ரெண்டு விஷயம் இருந்துச்சு. என்னன்னா, ஒண்ணு வந்து இது வந்து இவர் ஏதோ ஒரு ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்றாரு, சூப்பரா இருக்கு. பாரஞ்சித் எப்பவுமே அதை பண்ணுவார், சூப்பரா பண்ணுவார். சார்பட்டா பரம்பரையில ஒரு வேர்ல்டு, தங்கலான்ல ஒண்ணு, அது மாதிரி தனித்தனியா ஒன்று கிரியேட் பண்ணுவார். எனக்கு வந்து ஒவ்வொரு இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நான் இது வரைக்கும் பார்த்ததுல இந்த கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்ஸ்னு விடுவாங்க, அதுல இருக்கலே டாப் பெஸ்ட் அப்படின்னா சார்பட்டா பரம்பரைக்கு வந்த கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட். நீங்க வெறித்தனமா எல்லா இருக்கும். படத்துல வந்து ஒரு 20-30 கேரக்டருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15 கேரக்டர் இன்ட்ரோ விட்டுருப்பாங்க. அந்த 15மே படத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு மறக்க முடியாது, சமீபத்துல நீங்க எந்த படத்துல நீங்க அவ்வளவு கேரக்டர்ஸ் ஞாபகம் வச்சிருக்கீங்க, சார்பட்டா பரம்பரையில நல்லா அவ்வளவு கேரக்டர்ஸ் பேர், அவங்களுக்கு சீன்ஸ், அவங்களோட மீம் டெம்ப்ளேட்னு அதிகமா ட்ரெண்டிங் ஆனது. அது வந்து சர்வசாதாரணமா கிட்டக்கும் கிரியேட் பண்ணிட முடியாது. அழகா எத்தனையோ படம் சும்மா பாபு, அவர் என்னது அது, ஐயோ அந்த பையன் பேருக்கு மறந்தேன், பாலசரவணன் ஆன்போர்டு, அவர் வந்து இதான் நடிக்கிறாரு. தம்பிராய ஆன்போர்டு, அவர் இதான் நடிக்கிறாரு. சம்யுக்தா மேன் ஆன்போர்டு, அவங்க இவங்க பேர் இப்படி அப்படின்னு கேரக்டர் விடுவோம். ஆனா படத்துல அது கொஞ்சம் கூட நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. எத்தனை போஸ்ட் விட்டுருக்காங்களோ அத்தனை போஸ்ட் மட்டும் தான் நம்பர் கொடுத்த, அதெல்லாம் மறந்து போயிடும். படம் பார்க்கும்போது நம்ம கேரக்டர்லாம் மறந்து போயிடும். ஆனா சார்பட்டா பரம்பரையில மட்டும்தான் கரெக்டா எல்லாமே கேரக்டர்ஸும் கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு வேர்ல்டே பில்ட் பண்ணியிருப்பாரு. அது மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்பயே அந்த கலையாக அவரு தினேஷ், அட்டகத்தி விஆர் தினேஷ், தினேஷ். அவர் வந்து ஆஃப்லைன், அதான் விஆர் தினேஷ் மாத்திட்டா கெத்து தினேஷ், அதாவது அட்டகத்தி தினேஷ், கெத்து தினேஷ், இப்ப விஆர் தினேஷ். தினேஷ் வந்து ஆஃப்லைன்ல வந்து அந்த லுக் வந்து வேற மாதிரி இருந்துச்சு, ஆன்லைன்ல அந்த ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறப்ப வேற மாதிரி இருக்கு, சூப்பரா சூப்பரா இருந்துச்சு இருக்கு. படம். சூப்பரா இருக்கு அந்த இது. அவருக்கு எப்படி அதே மாதிரி ஆர்யா, அவரு ஆர்யா இன்னும் 2-3 பேர் பயங்கரமா அடிக்கிறாங்க. சோபிதா டான்சிங் ரோஸ் எல்லாம் இருக்கிறாங்க. டான்சிங் ரோஸ் அவர் என்ன பண்றாரு, அவர் கேரக்டர், ஆர்யா வில்லன் ஆனா சொல்றாங்க. அதுல அசோக் செல்வன் பார்க்கணும் இருக்காரா? அதான். அசோக் செல்வன் இல்ல, கலையரசன் தானே இருக்காரு. ஓகே ஓகே ஓகே. கலையரசன், அட்டகத்தி தினேஷ், ஆர்யா, அப்ப சோபிதா. ஆர்யா, கண்டிப்பா சோபிதா, டான்சிங் ஸ்டாரு. அப்ப கண்டிப்பா அவர் அவுட்டா கலை? ஏங்க ஏங்க, தெரியல. அம்மா ஐயோ இப்பதான் தண்டகாரன் சார்பட்டாலே எல்லாம் பண்ணாரு. சார்பட்டாலே அவருக்கு ஒண்ணும் ஆகலையே. கரெக்ட், அப்படி வாங்கண்ணே, அப்படி வாங்க. நீ போடா நான் பாத்துக்கிறேன் கபிலா, நீ போ கபிலான்னு சொல்லிட்டு நின்று ஆள்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஓடிட்டு, அது ஒன்று வேட்டும். அடுத்தது சரி ப்ரோ, ரைட்டு, நீங்க உங்களுக்கு திரும்ப பிடிச்ச இட்லி ஜேனர் கடிக்க வேலை ஆனா சைஃபை? அவரோட குபீர் காமெடி ப்ரோ. 10 தலை FDFS பார்த்துட்டு இருக்கேன், நாங்க பேசிட்டு இருக்கோம் எந்த சீன்ல போட்டு தள்ளுவாங்கன்னு. 10 சீன்லயே போட்டு தள்ளிட்டாங்க. அவரை காட்டணும். சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ, தியேட்டர்ல சிரிச்சுட்டாங்க அவரு போட்ட உடனே ஃபர்ஸ்ட்ல 10 தலை பாக்குறப்ப. ஐயோ ஐயோ நம்மளால தானாஸ் இந்த வந்துட்டாங்க. கூட்டத்துல அவர் இறப்பாரு ப்ரோ. இல்ல அது நல்லா அதுதான் இருக்கும் இருக்கு. ஆக்சுவலா. அது நல்லா இருக்கும் ப்ரோ. அதுக்கு முன்னாடி ஒரு காமெடி சீன் இருக்கும், திடீர்னு இவர் இறந்துருவாரு, சக்குன்னு எரி குதிச்சிருவாரு சம்பந்தமே இல்லாம. அந்த படத்துல 2 விஷயம் அப்படி பண்ணியிருப்பாங்க. ஒண்ணு தம்பிராமி, அவருக்கு ஏதோ சீரியஸா நடக்க போதுன்றப்ப அவர் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு அந்த டயலாக் ரொம்ப பிடிக்கும். ஓ உங்க வேலைக்கு நாங்க உசுர் விடணுமா? என்ன திடீர்னு அமைதியாயிடுச்சு? அது நான் எனக்கு பிரகாஷ் ப்ரோ பேசுறது கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். பிரகாஷ் ப்ரோ ஆன்ல இருக்கா? ரைட்டு. ஏன் இப்ப நான் பேசுறது கேட்கலையா? இப்பதான் கேக்குது ப்ரோ. ப்ரோ. ஓகே ரைட்டு, விடுங்க. சரி, சுகுமார் ப்ரோ தான் வந்ததுலேருந்து மைக் ஆன் பண்ணாமே இருக்கிறாரு. அவர் தான் இன்னைக்கு 3 கண்டென்ட் இருக்கு. ராஜா சாப் ட்ரைலர் இருக்கு, இட்லி கடை 2 நாள்ல புக்கிங், படம் ரிலீஸ் ஆகுது, கேட்டு 1 கிளிம்ஸ் இருக்கு, எதையுமே பேசாம அமைதியா இருக்காரு. சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? யாரெல்லாம் அந்த இட்லி கடையில புஷ்பவனம் அவர் பேர் என்ன, குப்புசாமி, ஒரு சாங் கேட்டீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அள வைக்க போறாங்கன்னு நினைக்கிற தேட்டர்ல. எத்தனை சாமி பாட்டு தானே. அவர் பயங்கரமா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி வைவா. அவர் அந்த மாதிரி எனக்கு பாட்டு லைவா முன்னாடி ஒரு பாடும்போது எனக்கு பார்த்தேன். அந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சு, இந்த டிஎல்ல வரும்போது. அதான் ஆடியோ லான்ச்ல நான் கேட்டப்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படத்துல வரப்ப அது இன்னும் இம்பாக்டா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவரு பயங்கர ஜோஷான சாங்கா தான் போடுவாரு.
தனுஷும் ஃபர்ஸ்ட் அந்த டைம் பாட்டு பாடினார் பார்க்குறேன். ஸ்டேஜ்ல. அந்த பாட்டு அவரு இந்த சாங் அந்த தானே டைம்ல பாடினாரு, அது இன்னொரு சாங், அந்த கோயில் திருவிழா சாங் திருச்சி மாதிரி விட்டாங்க. திருச்சி ஈவெண்ட்ல பண்ணாருன்னு நினைக்கிறேன். அது மலையில பண்ணாருன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்ற பாட்டு. கேட்கலன்னா கேளுங்க, நல்லா இருக்கு அந்த சாங். திரும்ப திரும்ப அமைதியாயிருது. யாருக்காவது கேக்குதா? இல்ல யாருக்குமே கேட்கலையா? யாருமே பேசலையா? கேக்குது கேக்குது கேக்குது. கமல் சரி ரைட்டு, எல்லாரும் அமைதி, அமைதியோ அமைதி. சரி ரைட், அதை விடுங்க. யாரெல்லாம் இட்லி கடை புக் பண்ணியிருக்கீங்க அதை சொல்லுங்க. நாளை மறுநாள் ரிலீஸ், ஒரு நாள் தான் நாளைக்கு நடுவில் இருக்கு. யாரெல்லாம் புக் பண்ணியிருக்கீங்க? நான் 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஷோ போவேன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. மாவீரன், நீங்க பெங்களூர்ல எத்தனை மணிக்கு? காலை 11 மணிக்கு தான் ப்ரோ இந்த ஸ்டார்ட். புக்கெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப ரேராக தான் பண்ணியிருக்கேன். கவுண்டர் டிக்கெட் தான் நம்ம எப்பவும். ஓகே. காந்தாரா தான் அதே தான் ப்ரீமியர் கவுண்டர் தான். போடுறாங்களா, 1ஆம் தேதி ப்ரீமியர் போடுறாங்களான்னு தெரியல. நான் 2ஆம் தேதி காலைல 6 மணிக்கே ஸ்டார்ட் ஆகுது காந்தாரா. இங்கெல்லாம் 350 ரூபா 400 ரூபா இருக்கு. எனக்கு இங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 1 கிலோமீட்டர்ல தான் ஸ்க்ரீன் இருக்கு. அங்கே 3 ஸ்க்ரீன்லையுமே அதுதான் ஃபர்ஸ்டே போட்டிருக்கானுங்க. ஸோ 9 மணி, 9:10, 9:20 எப்படி இருந்தாலும் வாக்கிங்லேயே போனாலும் எடுத்துக்கலாம். அதனால புக்கிங் தேவையில்லை. என்ன நான் படம் சொல்றீங்க, காந்தாராவா? இட்லி கடை தான். ஓகே. நான் காந்தாராவும் போயிடுவேன், இட்லி கடையும் போயிடுவேன். நான் காந்தாரா ரிவ்யூ பார்த்துட்டு தான் போகிறதா பிளான். இட்லி கடை எப்படிதான் ஃபர்ஸ்டே போயிடுவேன். காந்தாரா கண்டிப்பாக ரிவ்யூ பார்த்துட்டு தான். நான் 2 படமே 2ஆம் தேதி போறேன் ப்ரோ. காலையில காந்தாரா, மத்தியானம் இட்லி கடை. 1ஆம் தேதி இது இருக்கும் வேலை, அதனால விட மாட்டாங்க. அதனால நான் 2ஆம் தேதி போறேன். நான் 1ஆம் பிரீமியர் தேதி ஒரு படம், 2ஆம் தேதி ஒரு படம் போயிடுவேன். சூப்பர். எனக்கு பிரீமியர் கன்ஃபார்ம்டுனா 1ஆம் தேதி 2 தேதி பாத்துற வேண்டியதுதான். காலைல FDFS. ஆமா, நமக்கு வேலை முடிஞ்சிருக்கு காலைல. ஆனா காலைல பார்க்க முடியாது. நான் வந்து ஆனா மதியம் யோசிச்சுட்டு நைட்டு இருக்கேன். வீட்டுல போயிடலாமே வந்து அப்படியே. இல்ல, அதான் வீட்டுல வந்து ஈவினிங் பூஜை போட ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா காலைல 9 மணிக்கு இட்லி கடையை பார்த்துட்டு மத்தியானம் வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் வந்து பூஜையை போட்டு நைட்டு வந்து இட்லி காந்தாரா பார்த்துடலாம். பார்ப்போம். பிரகாஷ் ஒரு ரீவாட்ச் போடுவீங்களா காந்தாரா? நான் அப்படியே ஏங்க, போடுறது மைண்ட் செட் இல்ல. எனக்கு படம் ஏதாவது ஒரு படம் மறந்து போனா நம்ம ரீவாச் பண்ணலாம். இதை மறக்கிறதுக்கு ப்ரோ என்னங்க இருக்கு? ஆனா உங்களுக்கு இப்ப எல்லாமே ஞாபகம் இல்ல, இருக்கான அப்படியே? எனக்கு எனக்கு ஏங்க பிரேம் படமும் டைலாக் எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஒரு படம் நம்ம என்ன சும்மா ஒரு தடவை 2 தடவை பாக்குறோமா? நம்ம டிவில பாக்குறோம், எத்தனை தடவை பாக்குறோம். அந்த படத்துல முக்கியமான விஷயங்கிறதே ஒரு 1/4 மணி நேரமும் அடுத்த கடைசி ஒரு 25 நிமிஷம் தான் படத்துல முக்கியமான சீன். ஆமா ஆமா. அதை நம்ம 100 தடவை பார்த்திருப்போம். அந்த 1/4 மணி நேரம் சீன்லாம் ஒரு முரட்டுத்தனமான சீனு. ஏன்னா நான் வந்து தியேட்டர்ல படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் காந்தாரை பார்க்கும்போது கொஞ்சம் லேட்டா தான் போனேன். அதாவது எப்படி லேட்டா போனேன்னா, நான் படத்துக்கு லேட்டா போனேன். படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் லேட்டா போய் பார்த்தேன் தியேட்டர்ல. இல்ல, ஒரு 4-5 நாள்ல இருந்து ஒரு வாரத்துக்கு மாச்சு இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்து. ஏன்னா இவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்க அந்த படத்துக்கு, போவோமே அப்படின்னு போனோம். நைட் ஷோ போனோம். நைட் ஷோ 10:15 படம். நாங்க வந்து கரெக்டா, நான் 10 எப்பவுமே படத்துக்கு முன்னாடி கரெக்டா டான்னு போயிடுவேன். நம்ம 4-5 பேர் போறதா இருந்துச்சு. கரெக்டாக 3 பேர் தான் ஆன் டைம் போனோம். ஒரு 10:30 மணிக்கு தான் 2 நண்பர்கள் வந்தாங்க, லேட்டா ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அந்த 2 பேத்துக்கு படம் பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க 1/4 நேரத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. எதை பேஸ் பண்ணி போகுது கதை அப்படிங்கிறத. மற்றதெல்லாம் விளையாடுறாங்க, போறாங்க, ஓடிறாங்க, அந்த பந்தயம், அந்த சீனு எல்லாம் ஓடுது. அந்த முதல் சீன்லாம் பார்த்தா தானே அவங்களுக்கு புரியும். அந்த ரத்தம் கக்கிறது, கோர்ட்ல வாசல்ல போய் நிக்கிறது, இந்த அரசர் வந்து நிம்மதி இல்லைன்னு அலையிறது, அப்புறமேட்டு அந்த காந்தார சிலை ராஜாவோட கிடைக்கிறது, கதை. ஆமா ஆமா. எல்லா ராஜா எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அது எதுக்காக அந்த கதைங்கிறது புரியும். அது புரியாம போயிடும் அவங்களுக்கு. அதுதான் அந்த படத்துல உள்ள அம்சமே. 1/4 மணி நேரம், கடைசி 25 நிமிஷம் தான் அந்த படத்தோட கதை. அதை நம்ம பல முறை பார்த்துருக்கோங்கிறத நமக்கு ஞாபகம் இருக்கும். அதை நம்ம ரீவாச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. படம் பார்க்குறோம், அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா பிரகாஷ் நீங்க சொல்றது எல்லாம் லாஸ்ட் பத்தி பேசுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் சரியான இன்ட்ரோடக்ஷன். அது அந்த ராஜா கதையில ஆரம்பிச்சு அப்படி போய் நிக்கும் படம். சூப்பரா இருந்துச்சு. அதுலயே நான் ஹூக் ஆயிட்டேன். நானும் உங்களை மாதிரி தான் ரொம்ப லேட்டா தான் போனேன். ஏன்னா இங்க தமிழ் டப்பிங் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் லேட்டா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன்.
தமிழ்நாட்டுல படம் இல்ல ரிலீஸ் ஆகி. கரெக்டா ரிலீஸ் ஆச்சு. ஷோ டைம் பெருசா கிடைக்கல. ஆனா ஒன் ஓகே. வீக் கழிச்சு தான் கரெக்டா ரெண்டா கிடைச்சிச்சு அவங்களுக்கு. ஆனா அப்புறம் போய் பார்த்துட்டு நல்லா எனக்கு அதுல பாட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சதுண்ணே. பாட்டெல்லாம் ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. PS ஒன்னோட ஆனா வந்துச்சுன்னு நினைக்கிறேன் கரெக்டா காந்தாரா. PS ஒன்னோட வந்துச்சா? ஆமா அப்படியா என்ன? ஆமா 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 என்ன படம்? PS PS ஒன்னுதான். ஒன்னோட பொன்னியின் செல்வன். சொன்னா நானே வருவேன் தானே வந்துச்சு. இல்ல ப்ரோ இதுவும் அதே இந்த படம் தான், இந்த படமும் நினைக்கிறேன் வந்துச்சு. ப்ரோ. இதே இந்த அதே படம் ஆமா வந்துச்சு. ஆமா 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 ரைட் ஓகே ஒரே நாளா? 1 வீக் தள்ளியா ஆமா தான். ஆமா 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 இது ரெண்டும் ஆமா ஒரே ஆமா நாள் தான். கரெக்ட். நான் அப்பதான் கர்நாடகாக்கு ஷிஃப்ட் ஆயிருந்தேன். நான் PS1 தான் போனேன். இந்த படம் ஒரு 3 மாசமா தேட்டர்ல நான் ஸ்டாப்பா ஓடிட்டு இருந்துச்சு காந்தாரா. இல்ல கரெக்ட் தான். செப்டம்பர் மாசம் தான் அது ரிலீஸ் ஆச்சு. அதுவும் இதுவும் கரெக்ட் தான். ஆனா அந்த படமும் ரொம்ப பூஜா நாளைக்கு ஹாலிடேஸ், அப்புறம் இந்த படமும் பூஜா ஹாலிடேஸ். ரொம்ப நாளைக்கான்னு தெரியல, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த பாட்டெல்லாம் மாத்தினாங்கல்ல காந்தாரால. அது வேற ஏதோ யூடியூப் இதுல அந்த வராக ரூபம் அதான் யாரோ காப்பிரைட் கேஸ் போட்டு அத மலையாள பாட்டே பாட்டு மாத்தாங்க. அப்படியே நல்லா போட்டுருக்காங்க. இருந்தது. டாய்குடம் பிரிட்ஜ் தான் விஷால் ப்ரோ, உங்களுக்கு தெரியுமில அவங்கள? டாய்குடம் பிரிட்ஜ்னு ஒரு கேங் இருக்கும். தெரியும் 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 ப்ரோ. வைப் கேங் ப்ரோ அது. விஷால் ப்ரோ அதே செம்மையா அதே பண்ணுவாங்க அதுல bro. என்ன கோஇன்சிடென்ட்னா PS2 ரிலீஸ் ஆகும்போது அதே நல்ல இன்னொரு பொம்பாலே படமும் ரிலீஸ் ஆச்சு. அது கரெக்டா விட்டானுங்க. அது என்னன்னு தெரியல. PS2 அப்பனா இந்த ஃபகத் ஃபாசில் படம் தானே சொல்றீங்க? இல்ல 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 இன்னொரு படம் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு ப்ரோ. ஏதோ அது அவங்க நடுவுல ஊர் படம், ஃபகத் ஃபாசில் கர்நாடகா படம் ஒன்று படம். வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? லூசியா டைரக்டரோட ஒரு படம். அது ஏதோ தூமம் ஸ்மோக்கிங் இத பத்தி. தூமம் தூமம் தானே? தூமம். ஆமா ஆமா, வந்ததுன்னு தெரியல போனதுன்னு தெரியல. அவர் என்ன ப்ரோ என்ன படம் சில கமலு? நேரம் நல்லா எடுக்கிறாரு. PS2 என்ன படம் வந்துச்சு? நான்லாம் விஷால் ப்ரோ அந்த படத்தை தேட்டர்ல பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தூமம். சூப்பருங்கய்யா. அந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும். அது நல்லா இல்லைன்னே அது அப்படியே நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. நான் தான் பாக்குறேன் இப்ப அதை. அதனாலதான் இந்த படமும் பார்க்கல. இந்த ஓடும் குதிரா சாடும் குதிரா போட்டு அடி அடின்னு அடி 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 தெரிக்க விட்டா அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. நீங்க இந்த டைம்ல பாத்துட்டீங்களா? தான் ஹிருதயபூர்வம் நினைக்கிறேன் இந்த பாத்துட்டீங்களா? படம். ஹிருதயபூர்வம் பார்த்தேன். எனக்கு ஓகேவா தான் இருந்தது. ஓகே, வேற என்ன படம்? சன் ஆஃப் சர்தார் 2 பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா பண்ணா எடுத்திருந்தாங்க. ஆனா எனக்கு வேற எதுவும் படம் பார்க்கவே தோணும். என் மைண்ட் ஃபுல்லாவே இதுலதான் ப்ரோ இருக்கு. அமெடியஸ்ல மோகன் ராதா இன்டர்வியூ பார்த்ததுல இருந்து அதை பார்த்துட்டு நான் ஒரு மாதிரி அதுல இருந்து இன்னும் வெளில வரல. அப்புறம் இந்த படம் வேற பார்த்தேன், டிகாப்ரியோ படம். அதுவும் ஒரு மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சா. இன்னைக்கு நைட்டு தான் ஃபென்டாஸ்டிக் ஃபோர்லாம் பார்க்கணும். நான் ரீசெண்டா ஒரு டெல்டர் சீன் பார்த்தேன். இதெல்லாம் என் படத்துல இருந்து நீ ஏங்க பார்த்தோன்னு சித்தார்த்த அதிமணி அந்த ஸ்கூல்ல வந்துட்டு சமோசா திருடு வரதானே? ஆமா ஆமா ப்ரோ என்ன அதெல்லாம் ஆர்க்கு வச்சிருந்தா கிரிஞ்சு ப்ரோ தூக்கிட்டீங்க. மேக்ஸா இருந்திருக்கும் ப்ரோ. இதெல்லாம் ஒரு கிரிஞ்சு ப்ரோ வில்லதம் மேக்ஸா? மாட்டாது. அது சரி. இப்ப ப்ரோ யோசிச்சு பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி பாக்குறேன் இது ப்ரோ. எப்படி கிரிஞ்சாரு? இன்னொரு சீன்ல அது ஏதோ பக்கோடா கிரிஞ்சுன்றீங்க. திருடுவாரு. அந்த போடா சீன் தாங்க அது. ப்ரோ அதெல்லாம் வில்லத்தனதுலே வராது ப்ரோ. அன்னைக்கு வேணா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னைக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. அவனோட இன்டெலிஜென்ஸ் தானே அது. ஐயா அது வில்லத்தனங்க இல்லைங்கய்யா. இன்டெலிஜென்ஸ். சரி ஓகே. அவரு அவனோட கிரீடுக்காக அவன் என்ன இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றான். மோகன் ராஜா இன்டர்வியூ அது இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வியூ இந்த பத்திலாம் படம் பேசணும்னு நினைக்கிறேன். டியூரேஷனே 137 மினிட்ஸோ எவ்வளவுதான். அந்த சீனை கட் பண்ணிடுறாங்கன்னா அப்ப நீங்க யோசிங்க. அது ஒன்றும் பெரிய லென்த்தியான படம் தான் இல்லை. எதை சொல்றாரு? தனி ஒருவன் தான். ஓகே. எனக்கு ஒரு பாட்டு மைண்ட்ல காலைல இருந்து ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன படம் தலைவர்? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்களேன். நீ ரோஞ்சா நானும் மைமனிக்கேன் அப்படின்னு ஒரு பாட்டு வருமே. அது இல்ல தெரியல ப்ரோ. கரெக்டா பாடுறீங்க. என் ஏங்க அவ்வளவுதாங்க மேக்ஸிமாவ தெரியுது. சைட் அடிக்க உன்னை சைண்ட் விடிய அடிக்க. விடிய டாவடிக்க. அது அது வந்து ஆல்பமா இல்ல படமா? அது எனக்கும் தெரியாது. ஆனா இந்த படம் இருக்குல்ல, அது என்ன இப்போ ஆலப்புழா ஜிம்கான அந்த பொண்ணு பாக்ஸிங் பொண்ணுல அதை வச்சு நிறைய இது எடுத்து ஆல்பம் தான் போல விஷால் ப்ரோ. ஆல்பம் தான். நான் அந்த ஓகே ஓகே. ஆலப்புழா ஜிம்கான படத்துக்கு எனக்கு ஆர்வம் வந்ததே இந்த பாட்டு தான். அந்த பொண்ணு பாக்ஸிங் பண்றது இந்த சீனை வச்சு எடிட் பண்ணி ஹெச்டில வர்றதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டால வந்துகிட்டே இருக்கும். எப்படா இந்த படம் ஓடிடில வரும் ஆயிடுச்சு. ஓஹோ. நீங்க போறீங்களா 6 மணி ஷோ? போஸ்டர் பாய் காந்தாரா வெயிட் பண்ணி லீவா 200 இன்னைக்கு? லீவ் வரலாம் தெரியல. வெயிட் பண்ணி 200 250 பார்த்துடலாம். காலங்காத்தாலாம் 400. 6 அங்க மணி ரொம்ப அதிகமா மாவீரன் ஃபர்ஸ்ட் டே 350 400 ப்ரோ. 6 மணி ஷோ காலைல அந்த ஒரு ஷோ மட்டும். அப்புறம் ஃபுல்லா ஓகே 200 ஓகே ஓகே. 250.
பாய் சிக்கந்தர் பாய் எல்லாம் பாக்குறீங்க, போய் காந்தாராவும் பாருங்க. எங்க ஒரு வேலை அது அந்த வேறங்க. ஜீவா இருந்தா 6 சிக்கந்தர் மணிக்கு எவ்வளவு போகலாம். கொடுத்து பார்த்தாரு? இது 150 ரூபா, தெரியலையே. 200 200. அது வேறங்க. ஆனா எனக்கு தோணிட்டே மூணே இருந்துச்சு. ஆமா, அதுக்காகவே போயிட்டாரு. ஆனா எனக்கு தோணிட்டே ஆனா இருந்துச்சு, பாய் ஃபுல்லா மதராசி பாத்திருப்பாரா? சல்லுபாயோட ஜாம்பிஸோட பார்த்தல, அது எனக்கு வைபா தான் இருந்துச்சு. ஓகே, பாய் மதராசி பாத்திருந்தா என்ன ரியாக்ஷன் கொடுத்திருப்பாருன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். மதராசி பார்த்துட்டு நம்ம தான் இந்த ஒரு நல்ல கதையில எங்க டேரக்டர் முதல்ல தேவையில்லாம இருக்கணும்? கூட்டிட்டு போய் என் ஆப்போசிட் மாத்திராட்டனவரா என் மாத்திராட்டனவரா அப்படின்னு பி பண்ண திட்டிட்டு நேரம் வான்னு வந்துட்டு இருப்பாரு குருதாஸ். அடுத்து ஒரு ஆர்மி படம் நடிக்கிறாரு விஷால் ப்ரோ, பயோபிக்ல. ஏங்க ஆமாங்க ஏங்க. ஆனா இது வலைப்பேச்சு தான் சொன்னாங்க. நீங்க அர்ஜுன் தாஸ் ஏதோ ரன்வீர் சிங் படத்துல இப்படிதான் நடிக்கிறாராம். டான் என்ன டான் 3ல ஆமாமா டான் டான் 3ல த்ரீனாங்க. ஆமா ஆமா ஆமா, மறந்துட்டேன். ஓகே ஓகே, டானா. ஓகே ஓகே. டேரக்டர் யாரோ அவரும் ஹீரோ தானே? ஏங்க எனக்கு டவுட், கமல் அந்த ஃபரான் எஸ்ஆர்கே அக்தர். வந்து ஆமா கண்ணை வச்சிருக்கும் ஃபரான் போஸ்டர் ரிலீஸ் ஆச்சுல, அது ஒரிஜினல் தானே? பரான் அக்தர் ஒரிஜினல் தானே? தான், ஒரிஜினல் தான். கிங் அது ஷூட்டிங் ஒரிஜினல் போட்டிருக்கான். தான், கிங்கோட ஒரிஜினல் ஒரிஜினல் தான். தான். ஆமா ஆமா, கிங் ஆமா ஷூட்டிங் ஆமா போட்டிருக்கான். பார்த்தா. ஆளு வேற லெவல்ல இருக்கான். பயங்கரமா இருக்காரு. விஷால் ப்ரோ, டான் ஒன்னு என்ன படம் தெரியுமா? பில்லா பில்லா தானேங்க. ஆமா, டான் 2 நல்லா இருக்கும். அது தொடர்ந்து ஃபர்ஸ்ட் எடுத்துருப்பாங்க. வந்தது டான் ஃப்ரம் ஹிந்தி அமிதாப் பச்சன், அப்புறம் ரஜினியோட பில்லா, அதுக்கப்புறம் திருப்பி ஷாருக் கானோட டான், அப்புறம் அஜித்தோட பில்லா, அப்புறம் தெலுங்குல அதுல ரித்திக் பிரபாஸ் ரோஷன் பில்லா, கேமியோ அப்புறம் பண்ணிருப்பாருல. டான் 2. எதுலங்க? ஆமா, அது டான் 2ல. ஏங்க அது அது கேமியோ டான் 2ல. கணக்குல வர ஏங்க, எப்படிங்க அந்த கேமியோ கணக்குல சேர்ப்பீங்க? அதுதான் இப்படி ஏங்க, கோட்ல இந்த விஜயகாந்துக்கு அந்த மாதிரி ஒரு கேமியோங்க அது. மனசாட்சி ஏங்க இல்லாத அது அவர் பண்றீங்க. தானே நடிச்சிருப்பாரு, அது அவர் தான் நடிச்சது அவரு நடிச்சிருப்பாரு. தானே. ஆமாங்கய்யா, பட் ஆனா அது ஒரு இது மாதிரி ஆயிடுமே, அப்படி சொல்றேன். டக்குன்னு இப்படி இது பண்ணிட்டீங்களா? ஆனா சரியான டான் சீன் 2 ப்ரோ, அது சரியான சீன். டான் 2 சரியான சீன். ஓப்பனிங்கே பயங்கரமா இருக்கும். அதுல ஒரு ஜெயில் ஆமா, சீக்வன்ஸ் எல்லாம் வரும், வேற மாதிரி இருப்பான் எஸ்ஆர்கே. அதுல பயங்கரமா இருப்பாரு, பட்டமெல்லாம் பரான் ஏத்தி. அக்தர் படம் சூப்பரா ஆமா, இருக்கும். ஃபரான் அக்தர் ஒரு சரியான ஆக்டர், நல்ல ஏங்க அது டைரக்டரும் கூட. தமிழ் ட்ரைலர் ஒண்ணு விடுவாங்க, அது அந்த ஓப்பனிங்கே வந்து டைலாக் பயங்கரமா இருக்கும். டானை பிடிக்கணும்னு நினைக்கிறது முடியாத காரியம், அது அந்த ஒரு டைலாக் பயங்கரமா இருக்கும். முடியாதுன்னு இல்லை, அது நடக்காத காரியம். அது அந்த போட்ல டிராவல் பண்ற போது பின்னாடி இருந்து காமிப்பாங்க, இந்த டானை பிடிக்கணுங்கிறது முடியாத விஷயங்கள், நினைக்க முடியாது. அத ஐயோ டக்குன்னு डान को पकड़ना मुश्किल नहीं है, नामुमकिन है. போஸ்டர் பாய். போஸ்டர் பாய் விஷால் ப்ரோ, we நீங்க need in கேட்ட பாட்டை தமிழ். கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்காங்க பாருங்க. நீங்க என்னது? கேட்ட பாட்டை கமெண்ட் செக்ஷன்ல. அதுவா? ஓகே ஓகே, ஆமா, சூப்பர். நன்றி தலைவா. யாரு போட்டிருக்கா? விக்கி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. பிரகாஷ் அண்ணா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க வளர்ந்த காலகட்டத்துல கார்ட்டூன் எல்லாம் பாத்திருக்கீங்களா நீங்க? அவர் எந்த காலகட்டத்துல வந்தாரு? சுகுமார் அண்ணா வந்து அவரை வந்து அண்ணா, சொல்றது அப்படி சொல்லுங்க மணி அண்ணா, தப்பா. ஏன்னா, அப்பா, இவ்வளவு நேரம் ஒரு வழியில தமிழ் அதை விடுங்க, அன்னைக்கு ஒரு வழியா கார்ட்டூன் மைக் பத்தி ஆன் பண்ணிட்டாருங்க. பேசும்போது இல்லையா? ஒரு வழியா மைக் ஆன் பண்ணிட்டாருங்க சுமார் ப்ரோ. இல்ல ப்ரோ, சைலண்ட் லிசனரா இருந்தேன் நானு. சைலண்ட் எல்லாம் இருந்திருப்பாங்க. எல்லாம் கேட்டு இருந்தேன். இட்லி கடை காந்தாரா இருக்கு, நீங்க வந்து 2 நாள்ல இட்லி கடை இருக்கு, இட்லி காந்தாரா கடை நீங்க பேசுங்க. பார்த்ததுல இருந்து, அதான் எதுவும் பேச உங்க மாட்டீங்கன்னா இது கூட கேட்டேன் வந்து நானு. 1/2 மணி நேரம் லேட்டா பார்த்ததுல இருந்து ம். எல்லாத்தையும் கேட்டுன்னு தான் இருக்கேன். ராஜா சாப் இந்த ட்ரைலர் வந்து முருகதாஸ் வந்துட்டு இப்போ வந்து மர்தராசிய பாய் பார்த்தா எப்படி இருக்கும்? சல்மான் கான் பார்த்ததுல இருந்து எல்லாத்தையும் வந்து சைலண்ட் லிசன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஆனா இந்த டக்குன்னு வந்து விஷால் கேட்டும் போது பொறுத்துக்கு முடியல, ஆன் பண்ணிட்டேன். பொறுக்க முடியலை பொங்கி ஏங்க விட்டீர்கள். அது ஒண்ணும் இல்லைங்க, அவர் விஷால் வந்து bro, அன்னைக்கு இது நாங்க பண்ணிருக்காருன்னு பேசும்போது இல்ல. அர்த்தம். அது வந்து நம்ம கிசு பட இன்டர்வியூ ஃபுல்லா பாத்திருக்காருன்னு அர்த்தம். யாரு? நீங்க தான் அதுலதான் இந்த டைலாக் நிறைய வரும், உங்க காலகட்டம் சதீஷை கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. பாவிங்களா, காலகட்டன்ற ஒரு ப்ரோ வார்த்தை யூஸ் அவருக்கு என்ன பண்ண. ப்ரோ 40 வயசாமல ப்ரோ சதீஷ்கா? யோ ஐயா, நான் சின்ன வயசுல அவன் இருந்து அவர் மாநாட மேல டான்ஸரா பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப என்ன அவர் எங்க இருப்பாரு? எத்தனை நாள்ல யூத்தா இருப்பாரு அவரு? ஆமா ப்ரோ, ஆனா பார்த்தா அப்படி தெரியல பாருங்க. 2007 அவர் மாநாட மேலாண்ட வரும்போது 2007 டைம். அவர் ஆமா, வாரண வின்னருங்க மயிலம்னா அவரு. வந்தப்போ நான் ஃபயர் விட்டுட்டு இருப்பேன். சதீஷ் ராணு பக்கத்துலதான் அந்த மியூசிக் டேரக்டர் சொன்னானே, அண்ணே நான் உன்னால வரப்ப அஞ்சாதனே அப்படின்றாரு ஜென் மார்டின். யோ என்னையா சொல்ற அப்படின்னு. அப்ப எழுந்திருக்காரு ப்ரோ. உண்மையாலுமே சாண்டிக்குலாம் முன்னாடியே அவர் செம பாப்புலர் ப்ரோ அந்த டைம்ல. டிவி ஷோல செம. ஆமா, சதீஷ் டான்ஸ்லாம் அப்ப பயங்கரமா இருக்கு. அதை பார்த்துட்டு தான் உன்னால கூப்பிட்டாங்க. ஜூன் போனால நம்ம ஆளு. ரொம்பலாம் இல்ல விஷால், ரொம்பலாம் இல்ல, ஒரு டிகேட் தான் வந்து பெரியவரா இருப்பாரு இப்ப இருக்கிறவங்கள விட, அவ்வளவுதான். ஒரு டிக்கெட் ஓகே, எப்படினாலும் கொஞ்சம் அப்படி சொல்றேன். ஆனா ஒரு 40 டிகேட்னா உனக்கு 10 வயசு இருக்கும்போது
ஒன்னு ஒரு 10 வயசு இருக்கும்போது அவருக்கு 22, 23 இல்ல ப்ரோ 20 இப்ப அப்படி விஷால் அந்த ப்ரோக்கு ரேஞ்ச் 30 போது அவர் 40 ஆயிடுச்சுல, அதைத்தான் அவர் சொல்றாரு. ஆயிருக்கும் ஆமா ஆயிருக்கும். ஆமா. இப்ப வந்துட்டு அதுல நம்ம வினய்க்குலாம் ஆடவே தெரியாது. வினய் உன்னா ஜூன் போனல் பாட்டுல பாத்திருக்கீங்களா? வினய ஒரு கண்ணாடியை போட்டு இந்த சைடு ராஜசுந்தரம், அவரு சரியான இன்னும் ஆட டான்சரு. மாட்டாரு, பாக்கெட்ல கை ஆமா விட்டு படிக்கட்டுல ஏறி ஏறி இறங்குவாரு. கரெக்ட். அங்க சதீஷ் தலைகீழ தொங்கிட்டு இருப்பாங்க. என்ன இதுல இல்ல ஒருத்தர் டான்ஸ் மாஸ்டர், 2 டான்ஸ் மாஸ்டர் வினய நடுவுல விட்டு அவர் என்ன பண்ணுவார் பாவம். கரெக்ட் தான். ஆனா ஆனா அந்த டைம் அந்த அந்த டைம்ல அந்த பாட்டு பாடல்ல வந்துட்டு விஷுவலா பயங்கர ரீச் ஆனது சதீஷோட டான்ஸ். நடுவுல வந்து சதீஷ் பண்ற அந்த இது எல்லாமே ஸ்டெப்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். சுகுமார் ஞாபகம் இருக்கு, அச்சம் என்பது மடமேடாலே ஒரு ஸ்டெப், ஷோக்களி பாட்டு ஆரம்பிக்கிறப்ப ஒரு ஸ்டெப் இருக்கும். பாத்த ஆமா அதுலயே செமையா இருக்கும். பயங்கரமா அடிப்பாரு. அவருக்கும் சிம்புக்கும் செமையா இருக்கும். அதுல நம்ம தலைவர் மட்டும் கொஞ்சம் இதா இருந்தானா சரியான டான்ஸா இருந்திருக்கும். ஆமா அந்த பாட்டுக்கு கரெக்ட். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் இரவில் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதுல வந்துட்டு சிம்புவோட பழைய போர்ஷன் எல்லாம் மாறி மாறி வந்துட்டு போவோம், முன்னாடி எடுத்ததெல்லாம். அதனால இவங்க 2 பேரும் லைட்டா சின்ன ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். ஆனா அதுல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நல்லா இருக்கும் ப்ரோ, ஒரு கேரக்டர் நல்லா இருக்கும். டக்குன்னு கன் எடுக்கும், சுட்றா அவனை, போடுறா மச்சான் அவனை, போடுறா அப்படின்னு எல்லாம் கத்திட்டு இருப்பாரு சதீஷ். சுகுமார் ப்ரோ, இப்ப இந்த ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிருக்காருல 100% டாக்ஸ் ஃபார் சினிமா. வேற கண்ட்ரில தயாரிக்கிற எல்லா படத்துக்கும் 100% டாக்ஸ்ன்றாருல, அது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமா தமிழ்நாட்டுல? எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லா பக்கமும் காடி வாங்க போகுது. $30 இருக்க அப்புறம் $25 இருக்க அப்புறம் எல்லாம் $40 ஆயிரும். ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. முக்கியமா தெலுங்கு ஸ்டேட்டுக்கு அவங்கதான் ரொம்ப, அவங்க மார்க்கெட் தான் அது, அவங்களுக்கு ரொம்ப பெருசா அடி வாங்க போகுது. நோ ஆன்சர். விஷால் ப்ரோ நல்லா ஃப்ளோல போயிட்டு இருந்தார். இல்ல அவ்வளவுதான், பேசிட்டேன். சோ அவர் வந்துட்டு அப்பையில இருந்தே அவர் இருக்காருன்றதுனால சொல்றேன். அப்புறம் நடுவுல இவரெல்லாம் இருந்தாரு, அவர்லாம் நம்ம உங்க சில பேர் ஞாபகம், சில பேர்லாம் மறந்துட்டாங்க. கோகுல்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்லாம் நான் உண்மையாலுமே வேற லெவல்ல வர போறோம்னு நினைச்சேன். அம்புலியா நடிச்சவர் அவர்தான். அம்புலி அந்த டான்ஸ் கூட வின் பண்ணாரு. ஏங்க அப்புறம் ஒரு படம் நடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஐயோ அம்புலி, அந்த அம்புலி ஃப்ரம் த மேக்கர்ஸ் ஆஃப் அம்புலின்னு போட்டு ஸ்கேம் பண்ணானுங்க. அந்த படம் தான் பாத்துறாதீங்க யாரும். ஆமா அதெல்லாம் ஏங்க எனக்கு உண்மையாலுமே அந்த படத்துல அம்புலியை காட்டுற வரைக்கும் பயம் இருந்துச்சுங்க. அந்த அம்புலியை காட்டுனதுல இருந்து எனக்கு பயம் போயிடுச்சு. தலைவா, அம்புலி காட்டுற வரைக்கும் அந்த படம் எக்ஸலண்டா, உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மேக்கிங், இன்வெஸ்டிகேஷன், அதுவும் ஒரு பேக் ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த அம்மா வந்துட்டு சூரிய கிரகணமா அப்ப வெளில வந்தாங்க, அவங்க அம்மாக்கு ஒரு வந்துட்டு அது என்னமோ டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாரு அந்த ஃபாரின் டாக்டர். இன்னைக்கு தாயா அம்புலி படத்துல என்ன மாதிரி சேம் வைபுல் ஆள பாத்திருக்கேன் இந்த ஸ்பேஸ்ல. நான் எத்தனை வாட்டி பேசிருக்கேன், என்ன புறக்கணிச்சிருக்கேன். தலைவா எனக்கு அது ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அந்த ஒரு பீரியட் செட்டப்லயே பண்ணிருப்பானுங்களா, அந்த லொகேஷன், அந்த ஒரு பழமை தன்மையோட இருக்கும். இன்னும் ஆனா அது கரெக்ட். அம்புலி காட்டுற பார்த்திபன் எல்லாம் வந்து ஒண்ணு பண்ணிருப்பாரு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா இது ஒரு 7க்கு சமம் என்ன பொறுத்த வரைக்கும். அந்த ஓவர் ரேட்டடா இருக்கும் நான் சொல்றது. உண்மையிலேயே நல்லா பண்ணிருப்பாங்க. அந்த காலேஜ் பசங்க வரைஞ்சிருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அம்புலி காட்டும் போது எனக்கு பயம். ஏன்னா அம்புலியா லாஸ்ட் சீன்ல காட்டுவாங்கல்ல, அது எனக்கு பயமா தான் இருக்கும் லைட்டா. இதுதாங்க அது இன்வெஸ்டிகேஷன் பண்றது. அவங்க லைப்ரரி ஒரு டவுட் சொல்லுங்க, அக்டோபர் 4 நான் என்ன சொல்லுவேன்னு எதிர்பார்க்கறீங்க? அதானே? இல்ல அது இல்லப்பா, அதெல்லாம் நம்ம வந்து அந்த டைம்ல வந்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே விட்டுற வேண்டியதுதான், அவ்வளவுதான். அதுக்கு நான் இப்ப ப்ரிப்பேர் ஆயிட்டேன். அன்னைக்கு மட்டும் ஜாலியா இருந்துட்டு அவ்வளவுதான், லீவ் முடிஞ்சிருச்சு கிளம்புங்கன்ற மாதிரி. அதான் அந்த யானை சவாரி முடிஞ்சிருச்சு, நல்லா இருந்துச்சா அப்படின்ற மாதிரி தான் அன்னைக்கு வந்து கடந்து போயிடணும். சரி, எனக்கு டவுட்பா, இந்த மேடி ஞாபகம் இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு எபிசோடு ஒரு கதையா? எப்படி மேடின் ஹெவன் சோபிதா தானங்க சொல்றாரு? அதான் இல்ல ஒவ்வொரு எபிசோடும் ஐயோ மறந்துருச்சே. ஒரு எபிசோடு ஒரு கதையாப்பா? அப்படி இருக்காது. என்ன நீங்க எத்தனை எபிசோட் பாத்திருக்கீங்க? ஒரு எபிசோடு தான் அண்ணா. ஏன்னா இப்படி பண்ற, எதனால இப்படி பண்றீங்க? இல்லண்ணா ஒரு எபிசோடு இல்லண்ணா. இல்ல நைட் மேனேஜருக்கும் இதுக்கு எப்பயும் குழப்பம் வரும். இல்ல அது ஒரே இதுதானே. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒருத்தரோட கல்யாணம் இது முடிச்சிடுறாங்களா,
சங்கீத கல்யாணம். செகண்ட் எபிசோட்லயும் அது கண்டினியூ ஆகுமா இல்ல வேற ஒருத்தரோட கல்யாணமா? அண்ணா ஏன்னா இப்படி எல்லாம் கேக்குற அண்ணா? அந்த மாதிரி கேக்குறேன்பா. ஏன்னா அது அவங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துறாங்க. ஒரு எபிசோட்ல ஒரு ஈவென்ட் இல்லண்ணே, நடத்துவாங்களான்ற மாதிரி ஒவ்வொரு கேக்குறேன். இதுலயும் கேரக்டர்ஸ் நிறைய வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கோர் ஸ்டோரி இருக்குல்ல, அது அப்படியே தான் கண்டினியூ தான் ஆகும். தனித்தனி சாப்டர் அந்த மாதிரி கிடையாது. புரியுது. ஆமா, நீங்க மேட் இன் ஹெவன் முடிச்சுட்டு டு யூ வாண்ட் அ பார்ட்னர் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. ஆனா அதுல அது ஒண்ணுமே அந்த இல்ல. நைட் மேனேஜரு நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் தான் பார்த்தேன். நம்ம லோக்கி நடிச்சிருப்பாரு. அதுலயுமே பயங்கரமா இருக்கும். ஷோபிதா கேரக்டர். அப்படியா? அது பார்க்கவே இல்லை. இதுதாங்க பார்த்தேன். இதை பார்த்துட்டு 3 எபிசோடு தான் விட்டுருந்தாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு அவங்க இன்னொரு அடுத்த இதை விடுறதுக்கு. அதை வெயிட் பண்ணி அப்புறம் பார்த்து முடிச்சேன். நல்லா இருந்துச்சு. ஹிந்தி வெர்ஷன் தான் பார்த்தேன். எப்படி இருக்கு கதை? என்னது அது எதுவுமே இல்லைண்ணே, வேணாண்ணே. அது நான் சொன்ன வெப் சீரிஸ் பாத்துட்டீங்களா? பார்த்து ஸ்கேம் ஆயிடாதீங்க. நிறைய பேர் ஸ்கேம்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, ஆகாசவாணின்னு ஒரு வெப் சீரிஸ் சொல்லிக்கிட்டே இருக்காரு பால்தான். அதை பாத்துருந்தோம் எப்படியாவது இந்த வாரம். என்ன கதை அண்ணா? இந்த கவின் சீரிஸ் அம்மேனா நீங்க பார்த்தது இல்லையா? ஆஹால 2.5 மணி நேரம் தான் மொத்த சீரிஸுமே. அவங்களும் ஆகாஷ்வாணியா? ஆமா, அதை பாருங்கன்றாரு பல்தான். ப்ரோ அது ஒரு ரீயூனியன் கதை ப்ரோ. அது சொல்லாதீங்க. அந்த ப்ரோ விஷால் ப்ரோ அந்த டாடா படத்துல ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி ஆபீஸ்ல. ஆமா, அதே ஒரு சீரிஸா இருந்தா படம். அதையே இவங்க 2.5 மணி நேரம் எடுத்து பல்தான் அவர் எவ்வளவு ரசிச்ச ப்ரோ பாருங்கன்னு சொன்னாரு. பல்தான் அந்த டைம்ல வேற எதுல இருந்தாருங்க, அதனால சொல்லியிருப்பாரு. இப்ப கேளுங்க. ஏன் எப்பவுமே அது எனக்கு ஃபேவரட் சீரிஸ் தாயா. 2-3 ஏங்க என் கல்யாணத்துக்கு வருஷம் அதுல வர அந்த கட்டி மேலம் கொட்டும் போது சாங்க தாங்க எனக்கு எடிட்டே பண்ணுவேன். எனக்கு புரியலையே. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சீரிஸ்ங்க. பிரகாஷ் ப்ரோ இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன் ப்ரோ. இந்த நவீன் போலி ஷெட்டி கிளிம்ஸ் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அனகனக உட்காராது பொங்கலுக்கு வரப்படம் வந்து கிளிம்ஸ் தானே, பல கிளிம்ஸ் தானே, புதுசா அது வரல. இல்ல ப்ரோ, அந்த ரிலீஸ் வந்துச்சு ப்ரோ. இப்ப ரீசெண்டா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு. அதுதான் அது எனக்கு அந்த படத்தை பத்தி நம்ம ரெகுலரா நம்ம பேச பல தடவை பேசிட்டோம். கண்டிப்பா அது எனக்கு தெரிஞ்சு டார்க் ஹார்ஸ் அவ்வளவுதான். கரெக்ட். 3 காமெடி படம் சார் ப்ரோ சங்கராந்திக்கு. ஆமா ஏங்க, ஆனா நம்ம வந்துட்டு அணில வந்துட்டு குறைச்சே மதிப்பிடக்கூடாது தலைவா. சைலண்டா வந்து புரியல, நாங்க எப்ப அணில குறைச்சு மதிப்பிட்டோம்? இல்லங்க, இப்ப ராஜா சாபு அணகணக அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, அது வர்றப்ப இப்ப டைட்டில் கூட என்ன ஞாபகம் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகல. மனப்பிரசவ காரு. இருங்க, மனசங்கர வரப்பிரசாத் காரு. எப்பா சிரஞ்சீவி படம் அவ்வளவுதான். சிரஞ்சீவி படத்துக்கு டிக்கெட் கொடுங்க. கரெக்ட். ஆனா ரீசெண்டா சிரஞ்சீவிக்கு ஒன்றும் இதுவாகல. இது பாருங்க, இது பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன், ஜாலியா. ஆனா என்ன, எனக்கு அவரு படம் பாக்குறப்பதான் அது ஃபீல் ஆயிருக்கு எனக்கு பர்சனலா. நம்ம தெலுங்கு நல்லா கத்துட்டு இருந்திருக்கலாமே. ஏன்னா நிறைய அவரு அந்த பாஷை காமெடி பண்றாரா, அந்த ஸ்லாங் காமெடி, அது ஒன்றும் சில இதெல்லாம் புரிய மாட்டேங்குது நமக்கு. அது வந்துட்டு சூப்பர். அவரு 8 படம் நினைக்கிறேன், 8 நான் ஃபிளாப்ல. அட்டேங்க அப்பா, சரியான ட்ராக் ரெக்கார்டு தான் அதெல்லாம். ஏங்க 8ல ஒரு படத்தை வர மத்த எல்லாமே காமெடி ஜோனுங்க. அது ரொம்ப கஷ்டம். கரெக்ட். பகவான் கேசரி மட்டும்தான் கொஞ்சம் மாஸ் ஆக்ஷன். இப்ப சங்கராந்தியே இந்த வருஷம் யாரும் எதிர்பார்க்கல. அதே மாதிரிதான் ஏதோ ஒரு வருஷம் இதுக்கு F3 F2 வந்து அதுவுமே டக்குன்னு சரியான ஹிட். அப்ப ஏதோ பெரிய படம்லாம் வந்திருந்துன்னு நினைக்கிறேன். அதுவும் சைலண்டா வந்து செம ஹிட். நல்ல கை. என்ன பல்தான் உங்க அண்ணா வந்துட்டு கூப்பிட்டே இருந்தாராம் பல்தான். ஏங்க ஆமாங்க, ஜனநாயகன் அவருதான் பண்ண வேண்டியது. அவர் இங்க இதுல இது பண்ணங்காட்டிதான் பண்ண முடியல. அதுதாங்க ஓடுது அந்த பாட்டு. எதனால ஓடுதுன்னு தெரியல காலில இருந்து. என்ன கமல்லாம் இருந்தாரு, எல்லாருமே பறந்துட்டீங்க. ஏதோ பக்கா எல்லாத்தையும் வெளியே தூக்கி போடுது. எல்லாருமே கண்டீங்க, எல்லாரையும் வெளியே. ஆமா, அம்மாவுலாம் அவங்க அம்மா வந்தாங்கன்னா அப்படி பிரகாஷ் இவரு சுகன் ப்ரோ வந்தாருண்ணே. சுகன் ப்ரோ நானு கமல்லாம் மீட் பண்ணோண்ணே. மதுரை வந்திருந்தாரு. மதுரைக்கா? சூப்பர். வந்தாரு நேத்தின. சுகன் வந்துட்டு கமலுக்கு ஒரு பர்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. கமல் வந்துட்டு பர்ஸ்னு கமலோட பேரெல்லாம் போட்டு இருந்ததுக்குன்னு அவன் வந்துட்டு வீட்டுல எடுத்துட்டு போய் கமல் காட்டியிருக்கு. அவங்க வீட்டுல வந்துட்டு ஏய்
அவங்க வீட்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா ட்விட்டர் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க இல்லைங்க போறோமா. இல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றேன். என்ன சொல்லிருப்பாங்க, கண்டிப்பா கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்கம்பாங்க. இல்ல அப்படி ஓகேங்களா? இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, ட்விட்டர் அதுவும் சொல்லிருக்காங்க, அதுவும் நினைச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ட்விட்டர் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறோமான்னு, ட்விட்டர் ஃப்ரெண்ட்ஸா பார்த்து ஜாக்கிரதையா இருப்பா அப்படின்னாங்களாம் அவங்க வீட்டுல. பார்த்து ஜாக்கிரதையா இருப்பா, என்ன இந்த ஆள் நம்மளை பத்தி சொல்லி வச்சிருக்கான்னு தெரியலன்னு, பார்த்து ஜாக்கிரதையா இருப்பா அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கமல் சுகன் பர்ஸ் கொடுத்தா பரவாயில்ல, அந்த பர்ஸ்ல வேற கமல் அப்படின்ட்டு போட்டு இனிஷியல் வேற எழுதிருந்து இனிஷியல் போட்டிருந்தாரு. என்ன இனிஷியல் தப்பா போட்டுட்டாரு. இல்ல ப்ரோ, அவர் கேட்டிருக்காரு பேர் என்னன்னு கேட்டதுக்கு அவரு பாதி நேம சொல்லியிருக்காரு. ஆனா இவர் அந்த நேம்ல வந்து இனிஷியல போட்டு செல்வம்னு சொல்லியிருக்காரு. அதனால இவர் என்னன்னா என்டி அந்த மாதிரி அப்பா பேர் போட்டு வாங்கிட்டு இவர் வந்து எஸ்டின்னு போட்டாரு. ஆனா அவங்க அப்பாவோட பேரு திருவருட் செல்வமா. யார் அந்த எஸ், அப்ப நீ ஃப்ரெண்ட பார்க்க போல வேற யாரையோ பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இல்ல எப்பவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சின்ன வயசுலதான் பர்ஸ் நம்மளா வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வீட்டுல அக்கா தங்கச்சி வாங்கி கொடுப்பாங்க நமக்கு பர்ஸ். ஏன்னா பழசை இவ்வளவு கேவலமா வச்சிருக்கேன்னு நம்ம பிறந்த நாள் ஒன்று வந்துச்சுன்னா இந்த பர்ஸ் குடி அப்படின்னு சொல்லி பர்ஸை மாத்தி கொடுப்பாங்க. இல்லையா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃப் மாற்றி கொடுப்பாங்க. ரெண்டுக்கு நடுவில் லவர் இருந்தாங்கன்னா லவர் பர்ஸை மாற்றி கொடுப்பாங்க. நமக்கு இந்த பர்ஸ் மேலே அக்கறையே வர எவ்வளோ கிழிஞ்சாலும் நம்ம அப்படியே தான் வச்சுப்போம். நம்ம உள்ளுக்குள்ளான இருக்கு, நம்ம அப்படிதான் பார்ப்போம். நம்ம வந்து இந்த இன்னர்ஸ் மாதிரி தான், இன்னர்ஸ் உள்ளதானே இருக்கா, கிழிஞ்சா என்ன கிளிட்டு போ, அது கிழிஞ்சா என்ன யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி நம்மளே எத்தனை நாளாலும் மாற்ற மாற்றி ஓட்டிகிட்டு இருப்போம்ல. அந்த மாதிரி பர்ஸையே வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்போம். அது யார் நமக்கு யாராவது நமக்கு மாற்றி கொடுத்தா கிஃப்ட் கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா நம்ம மாற்ற மாட்டோம். அது யார் கொடுப்பாங்க, அக்கா தங்கச்சி. இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்களா, அது ஒரு டாக்டர் சொன்னாருண்ணே எனக்கு. ஆனா அது இன்னர்ஸுக்கு சொன்னாரு. எனக்கு நான் பார்த்த வரைக்கும், நான் அப்சர்வ் பண்ணி ரிசர்ச் பண்ண வரைக்கும் 90% ஆஃப் ஆண்கள் அவங்க வாங்கவே மாட்டாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டுல அவங்களுக்கு இன்னர்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒய்ஃப் தான் வாங்கி கொடுப்பாங்க, அவங்க வாங்கிக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபேக்ட் சொன்னாரு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச பர்ஸ் தான் நீங்க நானும் பாத்தீங்கன்னா நம்ம இன்னர்ஸ் வாங்கிக்கிறோம். நம்ம அதே பண்ணா வருஷத்துக்கு தீபாவளிக்கு வந்து எல்லா ட்ரெஸ் போட்டு வீட்டுக்குள்ள ஒரு 8,000 10,000 15,000 பட்ஜெட் அழுது முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு மிச்சம் மீதி இருக்கிறதுல என்ன வாங்க முடியும், இன்னர்ஸ் தான் வாங்க முடியும். அந்த இன்னர்ஸ் வாங்கிருக்கோம், அவ்வளோ தீபாவளிக்குன்னு வாங்குறது. அதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு அந்த பட்ஜெட் எல்லாம் எப்படின்னா ட்ரெஸ் எடுக்க போறப்பெல்லாம் கொஞ்சம் எகிரிடுமா, இல்ல நினைச்சபடி நடக்குமா? இல்லைங்க, இந்த ஒரே விஷயம் தான். இப்ப என்னன்னா நம்ம சின்ன பிள்ளையா இருக்க வரைக்கும் தீபாவளியா பிறந்த நாளோ வரப்போகுதுன்னா கவுண்ட் டவுன் போட்டு அப்பா 30 நாள் தான் இருக்கு, அப்பா 15 நாள் தான் இருக்கு, அப்பா 20 நாள் தான் இருக்கு, 10 நாள் தான் இருக்கு, இப்படி மூச்சை போட கடைசி வரைக்கும் கிடைக்கலான்னு எங்க அம்மா என்ன தீபாவளிக்கு முந்தின நாள் நைட்டு கூட்டு போய் பஜார்ல எடுத்து கொடுத்துருவாங்க. கடைசி வரைக்கும் எங்க அப்பா எடுத்து கொடுக்குறாருன்னு பாப்பாங்க. எடுத்து கொடுக்கலையா டக்குனு எங்க அம்மா அனுப்புறாங்க. அதுக்கு எங்க அம்மா எப்பவுமே ஒரு பிளான் பி வச்சிருப்பாங்க, அதுக்கு தனி காசு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. எப்பா எடுத்து கொடுக்கலையா இருடா வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டு போட்டுச்சோம், சீட்டு காசு எடுத்து ரெடியா வச்சிருப்பாங்க. கரெக்டா வந்து நான் நைட்டுக்கு போய் ஃபேமிலியோட எல்லாத்துக்கும் எடுத்து வந்துடும். அந்த நைட்டு ஒரு 8 மணிக்கு போறோமா நல்லா எடுத்து வந்துடும். அது சின்ன பிள்ளைல. அதனாலேயே நமக்கு இந்த கடைசி நேரம் வரைக்கும் பரபரப்பு இருக்கனால இந்த தீபாவளி மேல ட்ரெஸ் மேல நமக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதே போச்சு, அது எடுப்பாடி போறேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைகள் எடுத்து விடுங்கிறதுக்காக கரெக்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆடி வருதுல்ல, ஆடியிலே தீபாவளிக்கு எடுத்து விட்டுருவேன். சூப்பர். அந்த ஆடி ஆஃபர் இருக்கும் போதே இப்ப எடுத்துச்சு. இப்ப எனக்கு என்ன இப்ப வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இப்ப என் பெரிய பொண்ணுக்கு தானே செப்டம்பர் 20 தானே பிறந்த நாள். அப்ப பிறந்த நாள் ட்ரெஸ் எடுக்க போறோமா, அப்ப பிறந்த நாள் ட்ரெஸ் எடுக்க போமா, அப்படியே அடுத்த மாசம் அக்டோபர் 20 தீபாவளி. அப்போ அப்படியே எடுத்து இன்னொரு தடவை பர்ச்சேஸ் பண்ணோம்னா நமக்கு டபுள் ட்ரிபிள் செலவு எடுத்துருவாங்க. இப்ப போனா டக்குன்னு ஒரு இதை ஒரு 1000 ரூபாயா, அதுக்கு ஒரு 1000 1500 அந்த பட்ஜெட், அந்த ஒரு ட்ரெஸ், அப்புறம் இந்த பாப்பாக்கு ஒரு ட்ரெஸ் முடிச்சிடலாம். தனியா போனோம்னா என்ன பண்ணுவாங்க, இதுல ஒரு 5000 6000 இழுத்து விட்டு அதுல ஒரு 10,000 இழுத்து விட்டுருவாங்க. நமக்கு டபுளா. அதனால எப்பவுமே ஒரு என்ன பண்ணுவோம், வருஷம் விவரமா ஃபுல்லா போனோம்னா அன்னைக்கே போய் தீபாவளி பர்ச்சேஸ் முடிச்சிடுறது. ஒய்ஃபுக்கு மட்டும் லேட்டா எடுத்துக்கோ. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கலெக்ஷன் வரணும் ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. அந்த கலெக்ஷன் எப்படி நீங்க எப்போ போனாலும் அவங்க எடுக்க போறது ஒரு சுமாரான ட்ரெஸ் தான். ஓகேவா, எப்ப எடுத்தாலும் ஒரு சுமார் ட்ரெஸ் எடுக்க போறாங்க, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு கலெக்ஷன் வரட்டும், தீபாவளி கலெக்ஷன் வரட்டும் வெயிட் பண்ணுவாங்க. வரட்டும், தீபாவளி கலெக்ஷன் வந்துட்டு என்ன பண்ண போனா, இப்ப நம்ம என்ன பார்த்தோமோ அதே மாதிரி மாடல்ல அதே மாதிரியே அதை விட கொஞ்சம் சுமாராவே சொல்ல போனா, அதை விட கொஞ்சம் சுமாரா ஒரு தீபாவளி கலெக்ஷன் பேர்ல எடுத்தா காசு ஒரு 100-200 கூட இருக்கும். இப்ப வாங்குறத விட கொஞ்சம் கூட இருக்கும். வேற வழி இல்லை, நம்ம குழந்தைங்களை சமாதானப்படுத்திடலாம். அவங்கள வந்து வேற வழி இல்லை. தீபாவளி எப்பயா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி போய் 20 நாளைக்கு முன்னாடி போய் உனக்கு என்ன எடுக்கணும், அக்டோபர் 1 2 போய் தீபாவளி ட்ரெஸ் எடுக்கணும். இல்லையா அக்டோபர் 10 20 தீபாவளியா 10 தேதி போல போய் இந்த கலெக்ஷன்ல எடுக்கணும். உனக்கு அவ்வளவு எடுத்து கொடுத்தா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ட்விட்டர்ல ஒரு நண்பர் இருக்கிறார் நமக்கு, அவர் ரொம்ப க்ளோஸ். நான் வருஷம் அவர்கிட்ட இந்த வெடி ஆர்டர் போடுவேன். டோட்டலாவே 1500 2000 நமக்கு பெரிய பாக்ஸா இருக்கும். அதாவது பாக்ஸ் எப்படின்னா ஒரு சதுர பாக்ஸ் வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கும். அதுக்குள்ள எல்லாமே இருக்கும், ஊசி வெடி ஆரம்பிச்சு எல்லா வெடியுமே இருக்கும். நமக்கு போன வருஷம் வாங்கின வெடியை பாதிக்கு மேல இப்ப மிச்சம் இருக்க அளவுக்கு அப்படிதான் வச்சு வெடிச்சேன்.
வெடிச்சது பக்கமே இன்னும் மிச்சம் இருக்கு. இப்ப இந்த வருஷமும் ஆர்டர் போட்டாச்சு அவர்கிட்டயே. ஆனா ஒரு தீபாவளி இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. பிரகாஷ். எனக்கு வெடியிலலாம் டோட்டலா அது பர்சனலா நமக்கு இல்லைங்க. அதுக்கு நமக்கு என்னன்னா நம்ம ஒண்ணு இல்லைங்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு செய்யாம இருக்க முடியாதுல்ல. குழந்தைங்களுக்கு ஆமா செஞ்சு தானே ஆகணும். கரெக்ட். அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும்ல, அந்த வெறுப்பு வரும்போது நம்ம நிப்பாட்டு செலவு. சூப்பர். அவ்வளவுதான். நாளைக்கு வருவாரா அண்ணா பரணி? உடம்பு பரவாயில்லையா அவருக்கு? நாளைக்கு அந்த உடம்பு சரியில்லையா, இன்னைக்கு சீக்கிரம் தூங்குறேன், நேரம் தூங்குங்கன்ட்டு. பட்டாசு மேல ஆசை இருக்கிறப்ப பணம் இல்ல, பணம் இருக்கிறப்ப பட்டாசு மேல ஆசை இருக்கு. அது வேணா உண்மைதான், அது வேணா உண்மைதான். இல்லைங்க, இப்ப ஒரு சிறிய இம்சை இருக்கு. என்னன்னா பட்டாசு மேல நமக்கு ஆசை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பிரகாஷ் ப்ரோ, பட்டாசு பத்தி பேசுனால எனக்கு ரொம்ப ஆசை ஆயிடுச்சு ப்ரோ. சரி ரைட்டு, ஆசை இருக்கட்டும். அண்ணா பட்டாசு புடிச்சு பத்தி இந்த அண்ணா வாட்டி கதை பயங்கரமா ஒரே பயங்கரமா வாங்கி வெடிக்கணும்னு சுகுமாரண்ணே வருஷம் வருஷம் நிறைய வாங்கி வெடிப்பேன். உங்களுக்கு என்னுடைய பிடிச்ச ஒரே ஃபேவரட் ஒரு பட்டாசு பட்டாசு சங்கு சக்கரம். பிரகாஷ் அண்ணா, நீங்களும் ஒண்ணு சொல்லுங்க. உங்களுக்கு இல்ல சங்கு சக்கரமா? உண்மையாலே வருஷம் வருஷம் வந்துட்டு தீபாவளிக்கு பட்டாசு வாங்கணும்ன்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே அது ஒரு ஆசை. ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம கையில காசு இருக்கு, நம்மள எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம், அந்த ஆசை அடங்கல. அதனால எவ்வளவுக்கு வேணா வாங்கலாம், 10,000 ரூபாய்க்கு வாங்கலாம், 5,000 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வருஷம் வருஷம் வாங்கி அது வெடிச்சு 2 நாள் வெடிக்கிற அளவுக்கு ஒரு இதுவாகும். தீபாவளி முடிஞ்சிட்டு ரோட்ல அந்த பேப்பர்லாம் பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்கும். கடைலாம் மூடும் போது, எல்லா ஏரியாலையும் கடை மூடும் போது, அந்த வழியா பாஸ் பண்ணும் போது எப்படி சொல்றது, மனசெல்லாம் வலிக்கும். ஐயோ, போன வாரம் இந்த நேரம்லாம் அந்த கடை திறந்து ஜோன்னு இருந்தது, கடை இல்லையே அப்படின்னு. அண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பட்டாசு சொல்லுங்க பிரகாஷ் அண்ணா, நீங்களும் சொல்லுங்க. எனக்கு எப்பவுமே சரம் தான்ப்பா. எனக்கு வாழை தான் பிடிக்கும் ரொம்ப. அது அது வெடிச்சுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு அதுல புத்துணர்ச்சி ஒரு வரும். ஆனந்தம் வரும். கரெக்ட் தான். அது ஒரு ஆனந்தம். அதே மாதிரி இப்பெல்லாம் நிறைய ஸ்கை ஷாட் எல்லாம் பிடிக்க என்னென்னமோ ஆரம்பிச்சிருச்சு. வந்துருச்சுண்ணா இப்ப. ஆமாண்ணே. என்னென்னமோ மயில்ன்றாங்க, ஆமா இது புறான்றாங்க, என்னென்னமோ வருதுப்பா. நான்லாம் பிஜ்லி வெடி தானே, பிஜ்லி வெடிய கையில வச்சுக்கிட்டு நான்லாம் அந்த காலத்துல பிஜிலி வெடி, தீபாவளி 10 நாளுக்கு முன்னாடியே பிஜிலி வெடி எடுத்துட்டு ஒண்ணா பார்த்து மனசை இது பண்ணி வெடிப்பேன். சூப்பரா அதெல்லாம் இருக்கும். மனசு எவ்வளவு இதுவா இருக்கும் தெரியுமா, கையில தூக்கி போடுறது. சுகுமாரண்ணா அதெல்லாம் ஒரு காலம். ரொம்ப வளர்ந்ததுக்கு அப்புறமும் ரோல் கேப் எல்லாம் வாங்கி வெடிச்சிட்டு இருந்தேன். நீங்க வேற துப்பாக்கி எல்லாம் வச்சு சுட்டுக்கிட்டு இருப்போம். அப்புறம் இந்த பாம்பு துப்பாக்கியில சில ரோல் வெடிக்காது, 1-2 ஆமா பொட்டு வெடிக்காது. அது கீழே தேய்ச்சி வெடிக்கிறது, ஆமா கல்லு வச்சு குத்தி வெடிக்கிறது. அதெல்லாம் ரொம்ப நாஸ்டாலஜிக்கான ஃபீல். ஆனா இன்னமும் இருக்கு. அந்த கரெக்ட். போன வருஷத்துக்கும் பயங்கரமா செலவு பண்ணி பட்டாசு வாங்கி வெடிச்சேன். அதுக்கு முன்னாடி வருஷமும் நான் கல்யாணம் ஆனதுல இருந்து அதிகமா வெடிக்கிறேன். ஏன்னா அப்பதான் திரும்பி ஆரம்பிச்சேன் இது ஏன்னா தலை தீபாவளின்னு ஆரம்பிச்சு ஓகே அதுல இருந்து கொஞ்சம் அதிகமா இது பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டான பட்டாசுகள் வாங்கணும். ஏன்னா சஜஷன் இருந்தா கொடுங்கப்பா. சிவகாசி வாங்க, நான் உங்களுக்கு ஒரு ஆப் அனுப்புறேன், ஒரு வெப்சைட். அவன்கிட்ட எல்லாமே புதுசு புதுசா இருக்கும். 80% டிஸ்கவுண்ட். இவரை நம்பி போயிடாதீங்க. ஏங்க சிவகாசி இல்லப்பா, இந்த ஆப்ல நம்மளுக்கு போகலாம் சொல்லல. சரிப்பட்டு வர நீங்க மாட்டேங்குதுப்பா. ஆர்டர் போட்டீங்கன்னா வீட்டுக்கே வந்துரும். ஏன் போறீங்க நீங்க? இந்த 80% சொல்றோம்னா நம்பவே முடியலப்பா. எனக்கு உண்மையிலேயே இந்த பெர்சன்டேஜ் விலையில 50% ஆஃபர்னு சொல்லிட்டு கடையில போனா அவனுங்க ஏமாத்தி ஏதோ வெடியை கொடுக்குறானுங்க. ஸ்டாண்டர்ட்னு வெளியே போட்டுருக்காங்க, உள்ள ஸ்டாண்டர்ட் வெடியே இருக்காது. ஆனா அதனாலதான் சிவகாசி வாங்குறது, அங்கேயே வாங்கிடுறது. நான் இந்த வாட்டி அப்படிதான் பண்ணிருக்கேன் ப்ரோ. நீங்க வெரைட்டியா தானே கேட்டீங்க. நான் 4 நாட்டு வெடி கொண்டு தான் வாங்க. நாட்டு வெடி அதுதான் எல்லாரும் எழுப்பும் அதை வச்சு. ஆனா பாம்பு மாத்திரையா இருக்காது, ஞாபகம் இருக்கா? பாம்பு மாத்திரலாம் இன்னும் சின்னதா இருக்கா? நான் சொன்ன நாட்டு வெடி பாம். ஓ போயா, பாமா? பாவி மனுஷா. நாட்டு வெடின்னு ஆக்சுவலா எங்க ஊர்ல ஒண்ணு வைப்பாங்க ப்ரோ. அது ரொம்ப சவுண்ட் எக்ஸ்ட்ரீமா, ஆட்டம் பாம்புக்கு. அது ஒயிட் கலர்ல இருக்கும், அதான் நாட்டு வெடி. இல்ல நூல் கயிறு மாதிரியே இருக்கும் அந்த சுத்தி மேல, அதெல்லாமே நாட்டு வெடி தான். இன்னொன்னு இந்த கையில கன்னு மாதிரி இப்ப எல்லா இடத்துலயும் சுடுறாங்கப்பா, அப்படியே மேல அப்படியே பறக்குதுப்பா. வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி, அதிகம் வாங்கியிருக்கேன். அது வாங்கினா கொஞ்சம் நல்ல டிசைனா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, அது இந்த வாட்டி வாங்கி வெடிக்கலாம். கிட்டார் இருக்குல்ல, கிட்டார் மாதிரி ஒண்ணு இருக்கு. அங்க பார்த்தோம்னா அப்படியே கிட்டார்ல அப்படியே நெருப்பு விடுற மாதிரி அப்படி கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்குவாட் இருக்குல்ல, ஸ்குவாடு. அரியாங்குப்பா வெடி கேள்வி பண்றீங்களா? என்னது 5ஆம் வெடியா? என்னது அரியாங்குப்பா வெடி? என்னையா அது பேரு? என்ன வெடிப்பா அது? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆட்டம் பாம்பு, புல்லட் பாம்பு, ஷாட், அந்த டபுள் ஷாட், 7 ஷாட், இதுதான் எங்களுக்கு தெரியும். யானை வெடி தெரியும். யானை வெடி, குருவி வெடி, லட்சுமி தாங்க. லட்சுமி வெடி எல்லாம் என்னைக்குமே ஒரு நல்ல ஒரு இது. அதெல்லாம் இப்ப கொடுத்தா கூட வச்சுனே இருப்பேன்ப்பா. லட்சுமி அது தனி. அதுவும் தலைவர் நாட்டு வெடி எல்லாம் வெடிச்சோன்னா ஒரு தெருவுக்கே கேட்கும். தெருவா நாட்டு வெடினா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏன் தெரியுமா? எப்ப பத்தி வெடினே தெரிய மாட்டேங்குது. கரெக்ட். அதுவும் உண்மைதான் சுமாரண்ண. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இந்த கம்பி மத்தாப்பு எடுத்துட்டு டோலிஸ்னா ரீல்ஸ் போடுறதுக்காகவே ஒண்ணு பண்றாங்க. அது பார்க்க முடியல. எங்க சாட்டையில அப்படியே வித்தெல்லாம் காட்டுவாங்க கேர்ள்ஸ் வரப்ப, ஹே அப்படின்னு எல்லாம் பண்ணுவோம். ஓ, இப்ப அப்கிரேட் ஆயிட்டாங்களா?
ஆமா ஆமா சாட்டையில ஒண்ணு பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொன்னு ப்ரோ, அது வந்துட்டு ஜாட்டி இல்ல தலைவா, அது எங்க இந்த வீட்டு தீபாவளிக்கு எனக்கு யாருன்னா பட்டாசு வாங்கி கொடுங்கப்பா, பிரசன்ட் பண்ணுங்கப்பா எனக்கு. சுகன் ப்ரோ. அமைதியாகவும் சுகன் ப்ரோ. எங்க மாமா ஒரு பெரிய ஆர்டர் போடுறாரு. அவர் வந்து போட் வச்சிருக்காரா, ஒன்னு வாங்கி ஒரு பெரிய ஆர்டர் வாங்கிட்டு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருவாரு. நான் பண்ணி தரேண்ணா சுமரண்ணா. அப்படி சொல்லுங்க. நான் ஆர்டர் சும்மா போறப்ப 2 சொன்ன செட்டா அதுக்குன்னு உடனே கேட்டு சுகன் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க பாரு, நீ என்ன பண்ண உடனே வாங்கி வாங்கிட்டு வந்து அனுப்பிடுவாரு. வச்சுருவ. ஆமா இல்ல இல்ல, நம்மளே வந்து நிறைய வாங்கி வந்து பார்த்தோம், ரொம்ப இது பண்ற அளவுக்கு வாங்கி வெடிப்போம். ஜஸ்ட் சொன்னேன், நீங்க வந்து எதனா பண்றதா இருந்தா நல்ல வெடியா, டிஃப்ரெண்டான வெடியா வந்து எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அப்பப்போ சஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் கரெக்டா ஒரு மாசம் தான், ஒரு மாசத்துக்குள்ள கம்மியா தான் இருக்கு, இப்பதான் வாங்க ஆரம்பிக்கணும். ஏன்னா முன்னாடியே வாங்குறதுக்குள்ள கொஞ்சம் பயமா இருக்கு, ஏன்னா பழைய ஸ்டாக் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சுகுமார் ப்ரோ 2 வருஷம் தீபாவளிக்கு சுகுமார் முன்னாடி ப்ரோ அப்படிதான் இல்ல இல்ல நடந்தது. சுகுமார் ப்ரோ ரொம்ப இல்ல தெளிவா சுகுமார் சொல்றேன். ப்ரோ, நீங்க இல்ல ஜூன் மாசத்துல எங்கிட்ட ஒரு வெடி போட்டீங்க ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த எனக்கு ஞாபகம் வெடி இருக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கு இருக்கு, ஞாபகம் இருக்கு. இருக்கு. என்னதுண்ணே எது சொல்றாரு? நீ இப்படி வருவன்னு நான் எதிர்பார்க்கல. ஏங்க எதங்க இல்ல சொல்றீங்க? எனக்கு தான் அந்த ஞாபகம் இல்ல. வெடியே டமால் டமால்னு கேட்டுட்டு இருக்கேன் அடிக்கடி. இது பின்னாடி போட்டு தானே சொல்ற? ஏதாவது ட்வீட் போட்டிருப்பாரு சூர்யா பத்தி. இல்லப்பா, வேற வெடிப்பா இது. இது வந்து பர்சனல் அது வெடி, அவனுக்கு ரிலேட் ஆகும். இது பர்சனல் வெடி. அது பர்சனல் வெடி இது. எங்கிட்ட ஒரு வெடி போட்டாரு, சலூன் கடையிட்ட ஒரு வெடி போட்டாரு, கண்டிப்பா வருவேன் அப்படின்னு. வெடி பயங்கரமா போடுவாரு, வரமாட்டாரு, வெளியூர் நான் இந்த வரமாட்டாரு. வருஷம் வந்துட்டு இந்த வருஷம் ஜில்லுக்கு வேற தலை தீபாவளி. ஏங்க போன வருஷங்க அவரு சும்மா இல்ல இந்த வருஷம் இல்ல இந்த bro, வருஷம். இந்த சும்மா வருஷம் சும்மா bro. அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னு பாப்போன்னு. அதுக்குள்ள ஒரு இப்பதானே கூப்பிட்டான். நீங்க கல்யாணத்துக்கு எப்போ வந்தீங்க ஞாபகம் வச்சுக்கிறக்க, இவர்னாலதான் எல்லாம். சரி சுகுமார் ப்ரோ ஒன்னே சொல்றீங்க, தீபாவளி சமயத்துல வெடி வாங்கினா வெடி ரேட்டு கூட இருக்கும். கரெக்டா 20 நாளைக்கு முன்னாடி, அதாவது அக்டோபர் 1 கணக்கு போல நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா காசு கம்மியா இருக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட நீங்க வந்து ஓவரால் பட்ஜெட்ல ஒரு 25% மேல உங்களுக்கு மிச்சப்படுத்தலாம். ஒரு முன்னாடியே போட்டீங்கன்னா வாங்கி வச்சீங்கன்னா வாங்கி வச்சீங்க. இப்ப வாங்கினா பழைய ஸ்டாக் அப்பெல்லாம் கொடுத்துருவாங்களான்னு கொடுக்க பயமா இருக்கு bro. மாட்டாங்க. நீங்க தீபாவளி நீங்க வாங்கினா பழைய ஸ்டாக்கே தாங்க இருக்கு. இன்னைக்கு வெடி வச்சு தயாரிச்சு நாளைக்கு உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அதுல ரெடியா எப்பயோ போன மாசமே ரெடியா இருக்குங்க எல்லாம். இப்பெல்லாம் புதுசா உட்காந்து தயாரிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு புது ஸ்டாக் வேணும் ஒன்று பண்ணுங்க சரிங்களா? தயாரிப்பாங்கல்ல, தயாரிக்கிறப்ப பாருங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேக்கெட்ல போட்டு வந்துருங்க. அர்த்தம் பண்ண முடியும் புது ஸ்டாக் வேணும் அப்படின்னா. சுமரண்ணா நம்ம ஃப்ரெண்டே வச்சிருக்காருண்ணா, நான் கேட்டு வாங்கி தரேன் உங்களுக்கு. சிவகாசி தான் அவரோட சொந்த ஊரு. ஃப்ரெஷ்ஷாவே நான் வாங்கி தரேன். நீங்க ஃபர்ஸ்ட் செலவை மிச்சப்படுத்துங்க சும்மா சுகன். ஃபிளைட் ஷாட் ட்ரை யாருக்கும் பண்ணீங்களா? நீங்க எதுவும் வாங்கி தர வேணாம், நீங்க செலவு மிச்சப்படுத்துங்க போதும். உங்களுக்கு நீங்க வெடி வாங்குங்க, உங்க ஃபேமிலிக்கு வாங்கி கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதோட போதும். செலவை சும்மா எனக்கு செலவு சஜஸ்ட் எடுத்துக்கிட்டே மட்டும் போகாதீங்க. பண்ணா போதும். ஒரு நல்ல கடையை சஜஸ்ட் பண்ணுங்க, அது போதும். நான் சொல்றேன், எங்கேயா ட்விட்டர்ல சுகுமாரண்ணா என் ஃப்ரெண்டு அதெல்லாம் வேணாம், ஃப்ரெண்டு வேணாம், ட்விட்டர்ல என் ஃப்ரெண்டு வந்து தொழிற்சாலையே வச்சிருக்கான். நான் உங்களுக்கு அந்த அவனோட விசிட்டிங் கார்டு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அவன் கால் பண்ணி சொன்னீங்க, என் பேரை சொல்லி சொன்னீங்கனாலே அவன் பண்ணி கொடுத்துருவான் உங்களுக்கு. ஆஃபர் 50%. இது பேர் சொல்லுங்க. சுகுமார் ப்ரோ, அந்த எங்கலண்ணா படத்துல மாதிரி ஒரு வெரைட்டியான தீபாவளி கொண்டாடுங்க ப்ரோ. ஆமாண்ணே, அதுல போய் எம்எஸ் வெரைட்டினா பாஸ்கர் மாதிரி, எப்படிப்பா? அது எம்எஸ் பாஸ்கர் பாண்டியராஜன் எல்லாம் போய் ஒரு எபிசோட் இருக்கும்ல, இந்த மாதிரி சொல்றாருன்னு நினைக்கிறேன். யோ விடியா, நைனா யோ வீடியோ யோ பார்க்கூட பேண்ட் அவுக்குறாயா, அந்த சீன் நினைச்சாலே சிரிப்பு வருது எப்பா. இல்ல வெரைட்டி தீபாவளி எப்படின்னா வந்து உண்மையாவே பீடியில ஒரு பட்டாசு வெடி செஞ்சு போட்டுருந்தீங்க, வச்சிருக்காங்க. நான் அதை இதுல அதுக்கு பதிலா ஒரு யூடியூப்ல வாட்டி பார்த்தேன். அக்கா கிட்ட வெடி போட்டு எங்க வீட்டுல உண்மையா இருங்கன்னு இல்ல சொல்றாரு. யூடியூப்ல பார்த்தேன், உண்மையாலுமே பீடியிலேயே ஒரு பட்டாசு செஞ்சிருக்கிறாங்க. நம்ம பசங்க வாங்கிடுவாங்களே எல்லாரும், தலைவா இறங்கட்டுமேனு வாங்கி அடிப்பாங்க. என்ன பண்றாங்கன்னு பாப்போம். எனக்கு இந்த தீபாவளி தான் ரொம்ப டேஞ்சரான தீபாவளிப்பா. என் பையனுக்கு கரெக்டா 2 வயசு. ஆல்ரெடி சுட்டித்தனமா கையில கிடைக்கிற கொசுவத்தி எல்லாம் தூக்கி வீசிட்டு இருக்கான். கம்பி மத்தாப்பெல்லாம் இவன் முன்னாடி எப்படி கொளுத்துறதுன்னு தெரியல. தெய்வ செஞ்சு பல்தான், ஜாக்கிரதையா இருக்கணும் பல்தான். சுமார் ஃபிளைட் ஷாட் ட்ரை பண்றீங்களா? ஃப்ளைட் ஷாட்டா? சங்கு சக்கர மாதிரியே இருக்கும், அது பாட்டு பறந்து போயிடும். தெரியுமா தலைவர், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த பேபி பேராஷூட்னு ஒண்ணு வாங்கி கொடுத்தாங்க. அப்படியே மேல போய் வெடிச்சுட்டு அப்படியே பேராஷூட் மாதிரி அப்படியே அப்படி பறந்து வந்து விழும். அது என்னன்னா, அந்த பேராஷூட் வந்து நம்ம கையில கிடைச்சா ரிலாக்ஸா இருக்கும், மனசு நிம்மதியா இருக்கும். கரெக்ட். அது எங்க வெடிச்சு யாருக்கிட்டயோ போயிடுதா, அதனாலயே வாங்குறது இல்ல. அது வேற இது கரெக்ட், வேற எங்கேயோ வீட்டுக்கு போயிடும். டேய் நான் தான் அதுதான்ப்பா, நம்ம வீட்டுக்கு பேராஷூட் வந்தா ரிலாக்ஸா இருக்கும், யாரோ வெடிச்சு நம்ம வீட்டுக்கு வந்தா பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்.
யார் குடிச்சிலே போய் வந்துருக்கு ராக்கெட் மேலேயே பயமா இருக்கு ராக்கெட் வாங்கவே. ஆமா, ஆனா எனக்கு இவங்கள பார்த்தா பொறாமையா இருக்கு. இந்த ராக்கெட் கையிலே விடுவாங்க தெரியுமா? நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்ல ஆமா, தலைவா. எல்லா நானே விடுவேன் திருவிழாலையும் ப்ரோ. ஒருத்தர் விஷால் வந்துருவாரு ப்ரோ, நானே ராக்கெட்டை ராக்கெட் கையில கையில தான் விடுவாங்க. விடுவேன். கையிலயா? எப்பா எனக்கு அதெல்லாம் பயம். எப்ப என்ன ஆகும்னு தெரியாது. அதனால இல்லப்பா, ராக்கெட்ல கையில உள்ள அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா சில டைம் வந்துட்டு பயத்துல தூக்கி போட்டோன்னு வச்சுக்க, முன்னாடியே கீழே விழுந்து அது நம்மளே சுத்தி சுத்தி வரும். அதனாலதான் சார், அதனாலதான். ஏன் அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. கீழேயே நான் ஒரு படத்தை வாட்டி வச்சு ஒரு குறுகிய சந்தில விட்டு அது எனக்கே ரிட்டர்ன் ஆச்சு. திரும்ப என் பக்கத்துலயே வந்து வெடிச்சுது. ஒரு வாட்டி அங்க சுத்தி இங்க சுத்தி. நல்ல அப்படின்னா வேலை பரவாயில்லமா. குதிச்ச, அது இல்லைன்னா என் கால் கிட்டே வச்சிருவேன். மெத்த மாடி விட்டேன், கீழே சேர்ந்து சர்ன்னு கீழே வந்து. ஒருத்தவங்க வீட்டுல மாடியில கக்கூசு ப்ரோ, கக்கூசுல போய் சொருவி சின்ன வயசுல விட்டு, நல்ல வேலை உள்ள யாரும் இல்ல அந்த டைம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு இந்த வாட்டி மிஸ்டேக்க எல்லாருமே பண்ணிருப்போம். அந்த ஒரு கையில பத்தி குச்சி, ஒரு கையில பட்டாசு 10 வருஷம் தூக்கி போறோம்ல, பத்தி குச்சியை தூக்கி போட்டு பட்டாசு கையிலே வச்சிருப்போம். நான் நடந்திருக்கு, எனக்கு இப்போ நடந்திருக்கு. இந்த தீபாவளி வந்தாலே இந்த சென்னை சில்க்ஸ் ஆட்லாம் பயங்கரமா களை கட்டும்ல. ஆமா ஆமா, வைப்பா இருக்கும். தீபாவளி வந்த உடனே டிவில எல்லாம் ஆடு. நவராத்திரி சின்ன விஜய் டிவில போடுவாங்க, எல்லாம் பாத்துக்கான்னு பாத்துப்பேன். அண்ணே ஆமாண்ணே, இப்பெல்லாம் பட்டிமன்றம்லாம் நடக்குதாண்ணே. இந்த தீபாவளி அப்ப ஸ்பெஷல் பட்டிமன்றம்லாம் போடுவாங்களேண்ணே. டிவி பக்கம் போய பல வருஷம் அதெல்லாம் ஆகுது. போயிட்டே இருக்கு. பட்டிமன்றம் நம்ம பட்டிமன்றம் பாக்குறது இது அவ்வளவுதான். நடந்துதான் இருக்கு. அதான் டிவி பக்கம் போய பல வருஷம் ஆகுது தலைவா. காலையில பட்டிமன்றம் உட்காந்துருவாங்க தலைவா. நடந்துதான் இருக்கு. ஓகே ஓகே. இன்னைக்கு அது பரணி ஒரு இல்ல, காலம். அதனால கேட்க யாரும் இல்ல. சரி ஓகே, முடிச்சிடலாமா அப்படின்ட்டு. ஏன் டாபிக் தான் பேசிட்டு இருந்தீங்க, அதுக்காட்டி முடிச்சிடலாமா? இல்ல இல்லண்ணே, பரணி இல்ல அப்படின்ற, அதனால நம்ம பேசிட்டே அதானே. இருக்கலாம்ன்ற. சரி வேற சரி, எதுவும் இல்ல. கரெக்டா 10 மணிக்கு முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி தலை தீபாவளி. அவரு எப்படா கேப் வரும்னு சரி காத்திருப்பாரு. ரைட்டு, ஜில்லுகிட்ட கேட்போம். தலை தீபாவளிக்கு என்னங்க ஸ்பெஷல்? சுகுமார் ப்ரோ கூப்பிடுங்க, வருவாரு. திறந்து வைங்க. டென்ட் சூடு வந்திருக்காங்க. வெடிவோட தான் இல்ல வருவாரு. அவரு நீ இவரை கூப்பிடுங்க. இல்ல இவரை கூப்பிடுங்க, சுகுமார் ப்ரோ கூப்பிடுங்க. கல்யாணத்துக்கு வரலங்கிறக்காக ட்ரெண்ட். அவர் என்ன பண்ணுவாரு, இந்த வாட்டி உங்களுக்காக வருவாரு. நீங்க விருந்துக்காச்சும் அவர் கண்டிப்பா வருவாரு. ஏன்னா கல்யாணத்துக்கு வராம முதுகுத்துனார்ல. சொல்றீங்க இல்ல ஒரே சரி. அப்படி பாத்தீங்கன்னா கீழே ட்ரெண்ட் சூட் இருக்காரு, அவர் ஒரு வெடியை போட்டாரு, சுகுமாரனை வெடி போட்டாரு. நீங்க சுகுமாரன் ஜாயிண்ட் வெடி போட்டுட்டீங்க. இல்ல அதுக்கு உங்களுக்கு காரணம் தெரியும்ல. நீங்க தெரியும் யாரு காரணம்னு தெரியும். இதுக்கு முழுக்க சுகுமார் ப்ரோ காரணம். இல்ல எனக்கு தெரியும். இல்ல எனக்கு கண்டிப்பா எனக்கு தெரியும். நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா வெடிதானே எனக்கு சொல்லுங்க, இப்பயும் சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்பயும் சொல்லுங்க. நான் இப்ப இந்த தீபாவளிக்கு வர சொல்லுங்க. நான் தீபாவளி நான் விட்டுட்டு கூட நான் வரேன். அவரை வர சொல்லுங்க, நான் வரேன். இல்ல பட் ஆனா நீங்க வேற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டீங்க. அதனால நான் உங்க ஆமா 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 ஆமா. அதாவது லோக்கல் இவரோட இடத்துக்கு உங்களை வர வச்சு, இவரோட இடத்துக்கு உங்களை வர வச்சு உங்களுக்கு கல்யாண பரிசு தர போறாரு. அதுதான் நானும் வர மாட்டேன். இதுக்காக நான் வர மாட்டேன். ட்ரெண்ட் தனியா நான் பாத்துட்டு வந்துருவேன், உங்களை பார்க்காம. டென்சூடு வந்துட்டு இந்த வாட்டி அக்டோபர் மாசம் செம்ம பிஸி. நான் இல்ல, எனக்கு மொத்தமாவே சொல்றேன். எனக்கு ஹீரோவை கமிட் ஆயிருக்கீங்களா? இல்லப்பா, தீபாவளி வருது. தீபாவளி முடிஞ்சோடனே என் குழந்தை காது குத்து வருது. அடுத்த வாரமே என் குழந்தைக்கு பிறந்த வருது. அதுக்கு அடுத்த 2 நாள்ல டென்சூடு கல்யாணம் வருது. சும்மாவே ஏதாவது காரணம் சொல்லுவீங்க. இப்ப இத்தனை காரணம் இருக்கு. ட்ரெண்ட் கல்யாணத்துக்கு வீச போறீங்க. ஐயோ இல்லப்பா, நான் வரலான்னு தான் இருந்தேன். பண்ண முடியாது. பண்ணிட்டோம். இல்ல அது வேற ஒரு சூழ்நிலை இருக்கு. அது டைப் ஆகிருக்கு எனக்கு. அதனால போய் தான் ஆகணும். எனக்கு இந்த ஐடியா கிடைக்கல. நான் ஏதாவது டைப் போட்டுட்டு இருப்போம் உங்களை. பிரகாஷ் ப்ரோ, கீழே ஒருத்தர் டிமார்ட் லேயர் பாத்தீங்களான்னு கேட்டு இருக்காரு கமெண்ட்ல. டிமார்ட் லேயர் செகண்ட் சீசன் முடிச்சு, தேர்ட் சீசன் 5th எபிசோடு முடிச்சிருக்கேன். இன்னும் அடுத்த 6th எபிசோடு போகணும். சூப்பரா போயிட்டு இருக்கு, செம்மையா போயிட்டு இருக்கு. வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். அதுதான் இந்த இது மாதிரி தோணும்.
வேற என்ன சொல்றது, சூப்பரா போயிட்டு முழுசா முடிச்சு சொல்றேன். நல்லா இருக்கு. ஆனா முடிச்சிருவேன் இந்த வாரம் வந்து டோட்டல் கம்ப்ளீட் பண்ணி தியேட்டர்ல போய் படத்தையே பார்த்துருவேன். போன வாரம் ஓடிடி ரிலீஸ் எல்லாம் பாத்துட்டீங்களா? ஓடிடில படம் பார்க்கறதுக்கான நேரமே நமக்கு இல்லை. நமக்கு என்ன படம் ரிலீஸ் ஆச்சு போன வாரம் பாக்குற அளவுக்கு? ஹிருதயபூர்வம் ரிலீஸ் ஆச்சு. பாக்குற ஐடியா இல்ல, பாக்குற ஐடியாவே இல்ல. அடுத்தது பாருங்க, ஓகேவா இருக்கும். ஓடும் குதிராட்சி ஆடும்போது நல்லா இருக்கு. அது வேணாம், அது வேணவே வேணாம். அடுத்தது அது என்ன இந்த ஆசிஃப் அலி படம்? அது என்ன டைட்டில் சொல்லுங்க, டைட்டில் சொல்லுங்க. சுமதி வளவு. அது நல்லா இருக்கா? இப்படி பரணி பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா அப்படி என்னாச்சுன்னு தெரியலையே. ஆசிஃப் அலி படமா அது? அரணி தியேட்டர்லயே பாத்துட்டாரு. அர்ஜுன் அசோகன் படம் இல்லையா அது? நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நம்ம மாவீரன் பார்த்தாரு. பாதி பார்த்திருக்கேன். அர்ஜுன் அசோகன் தான் இந்த இதுலலாம் நடிச்சிருப்பாரு. அது நீங்க சொல்றது வந்து அர்ஜுன் அசோகன் படம் சுமதி வளவு. நீங்க மிராஜ் சொல்றீங்களா? ஜீத் ஜோசப் படம் இல்ல ப்ரோ, ஆசிஃப் அலி படம் ஒண்ணு ஓடிடில வந்து அந்த படம் பேரு. ஓகே ஓகே, ஓடிடி ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் சன் ஆஃப் சர்தார் 2 வந்துச்சு படம் இந்த வாரம். அது நான் பார்த்துட்டேன். அப்புறம் இந்த காத்தி படம் வந்துச்சு. காத்தி ரொம்ப முக்கு. முத்து சாரி, முத்து வச்சு முத்துக்குள்ள குத்திட்டாரு, முத்துக்குள்ள குத்திட்டாரு. முத்து ப்ரோ, நான் வேற சொல்லாத இது இல்ல. இப்ப அவங்க வந்து ரோஸ் கொடுத்தாங்கல்ல, அது வந்து என்ன பார்த்து இல்ல, உங்களை பார்த்து தான். அகிலேவி சொல்லிட்டு போனாங்கல்ல, அது கூட என்ன பார்த்து இல்ல, உங்களை பார்த்து தான். அந்த பாதியிலேயே சொல்றாரு மாவீரன். நிஜமாவே அவருக்காக தாங்க பார்த்தேன். வந்தோடனே அடிச்சு பிடிச்சி சரி அவருக்காக பார்த்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டு விடுவோம். நிஜமா கேட்டாரு பிரகாஷ் ப்ரோ எங்கள்ட்ட கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி கிவ்வே தரலாம் சொன்னாரு. நீங்க எல்லாத்துட்டையும் ஃபோன் பண்ணி போன வாரம் அந்த படத்தை பாருங்கன்னு சொன்ன மாதிரி, ட்ரெய்லரை பாருங்கன்னு சொன்ன மாதிரி இவர் எல்லாத்துட்டையும் இந்த இது சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்றீங்க? எல்லாருக்கிட்டையும் சொல்லல தெளிவா, எல்லாரும் பார்த்தேன். எல்லாரும் என்ன சொல்றீங்கன்றது அது சொல்லாதவங்களுக்கு ஜஸ்ட் கேட்டேன், என்னப்பா சொல்லலையா அப்படின்னு. அதான் அவரு பண்ணியிருக்கிறாரு. ரைட், ஓகே. ஆனா அப்பயும் மாவீரன் முதுகு குத்து விட்டாரு. அப்படி சுத்தி இப்படி சுத்தி என் வாயிலே வன்மத்துக்கு கிறிஸ்டின். அதத்தாங்க அவரு அதை கேட்கவே இல்லை. நீங்களா உங்க வாயில நீங்களே ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க. சரி பரவாயில்ல, போயிட்டு அவரு வரிசையா சொல்லிட்டு இருந்தாரு. சன் ஆஃப் சர்தார் சொன்னாரு, அது பாத்துட்டேன் ஓகேன்னு. அடுத்து காந்தி சொன்னாரு, அது பாத்துட்டேன் மொக்க அப்படின்ட்டு. என்னமோ போங்க, சரி பரவாயில்ல விடுங்க. வேற எதுவும் நல்லா ஓடிட்டுல எதுவும் வரல, பாத்துக்கலாம். இந்த வாரம் தான் வந்து இந்த வாரம் ஏதோ ஒன்று வருதுல, அக்டோபர் 1 என்ன வருது? அதான் அந்த லிட்டில் அக்டோபர் 9 வார் 2 வருது. மதராசி வருது தலைவா, 1ஆம் தேதி. அக்டோபர் 3 தானே வருது. அக்டோபர் 3 மதராசி, அக்டோபர் 1 தான் லிட்டில் ஆர்ட்ஸ் வருது. அக்டோபர் 1 தான் தலைவா போட்டிருந்தாங்க மதராசி. 3 இல்லையா? அக்டோபர் 3. ஆமா 1 தான். வார் 2 அவர் பாத்துட்டாருங்க, தியேட்டர்லயே பாத்துட்டாரு. நான் இன்னும் பார்க்கல. இந்த வாரம் ஓடிடி மோஸ்டா எல்லாமே வந்து 1ஆம் தேதி வந்துரும். ஏன்னா 1, 2, 3 லீவுங்கிறதுனால. படம் பார்த்துட்டு நம்ம பல்தான் பார்த்தா இது வந்து நாத்துல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு ஓடுன்னு சொன்னாரு. நாத்துலயே கை ஊத்துனாங்க. எல்லாம் உடனே அமைதியாயிட்டீங்க. தலைவா அந்த பிரீமியர் டைமிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? இன்னும் வரலைங்க. இல்ல அவர் என்னமோ கொஞ்சம் கேட்டாரு. என்ன கேட்டாரு? ஒரு காமெடி பண்ணாரு. சரி, சாலப்ரோ டைம் கிட்ட ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு. முடிச்சிடலாமா? இன்னும் 1 நிமிஷம் இருக்கு நந்தினி, இன்னும் 1 நிமிஷம் இருக்கு நந்தினி. ஓகே முடிச்சிடலாம். பாய். நாளைக்கு கண்டென்ட் வர ஆயிடுச்சுன்னா முடிச்சிடலாம். நாளைக்கு வந்து இட்லி கடை நாளை மறுநாள் ரிலீஸ் ஆகிறோம். நாளைக்கு இட்லி கடையோட ஹைப்பை பத்தி பேசுவோம். சூப்பர். அந்த படத்தை பத்தி பேசுவோம். பாய் பாய்ண்ணா. 10 ஆயிடுச்சுண்ணா. சூப்பர்ண்ணா. பாய். ஓகே பாய். குட் நைட் தலைவா. டேக் கேர். ரயில்வேயோட நம்ம பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவோம். ஆமா